எருசலேம் நகரே புனித மகிமை வீசிடுதே. இசைந்தே இணைந்தே எழும்பிடுதே, இதுவோ அசையாத என்றுமே. இசைந்தே இணைந்தே எழும்பிடுதே, இதுவோ அசையாத என்றுமே. நாம் அனைவரும் முழங்காலில் நின்று நமது ஆண்டவராகிய தேவன் செய்த மகத்துவமான கிருபைகளுக்காக இல்லாமலிருந்து எல்லாவற்றையும் செய்கிற பரம தேவன் இந்த இடத்துல ஒரு புனித ஸ்தலத்தை யாக்கோபு சொன்னது போல வானத்தின் வாசல் தேவனுடைய வீடாக இந்த இடத்தை கர்த்தர் அமைத்ததை நினைத்து நான் பெருமிதமடைந்து கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். எல்லோரும் கர்த்தரை துதிக்க ஆயத்தமாக இருப்போம். கர்த்தர் செய்த நன்மைகள் அவ்வளவு மகா பெரிதாக இருக்கிறபடியால் ஆண்டவரை நான் துதிக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. 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 Hallelujah, 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 hallelujah. Sotram, 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 sotram. Hallelujah, 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 hallelujah. Sotram, 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 sotram. Hallelujah. Hallelujah, 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 hallelujah. Sotram, 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 sotram. Hallelujah, 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 hallelujah. அன்பரே உமக்கு நன்றி சொல்லுகின்றோம், நன்றி சொல்லுகின்றோம். கர்த்தாவே துதிக்கிறோம் ஐயா. ஆலய பிரதிஷ்டை அன்று சாலமோன் அநேக பலிகளை செலுத்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தின போது தேவ மகிமை ஆலயத்தில் இறங்கிட்டு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1000 இல்லை 10000 இல்லை, எத்தனை தோத்திர பலி ஏறெடுத்தாலும் ஆதிவனை போதாது. அவ்வளவு பெரிய காரியங்களை செய்தபடியினால் உமக்கு நன்றி. எல்லாம் தேவனால் ஆயிற்று. அதற்காக உமக்கு நன்றி. அதுபடினால என்னோடு கூட சேர்ந்து சந்தோஷப்படுங்கள் என்ற பிரகாரம் நீர் செய்த நன்மைகளை நினைத்து எருசலேமாக எருசலேமோடு சேர்ந்து நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். இந்த சந்தோஷத்தில் பங்கு பெறுவதற்கு பல இடங்கள் இந்த தூரத்தில் இருந்தும் சமீபத்தில் இருந்தும் கடந்து வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக வரவேண்டி வந்து கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். உமக்கு மகிமை விளங்குவதாக. இது ஒரு பெதஸ்தாவாக திகழும். வருகிறவர்கள் எல்லாம் அன்பை காணணும், அன்பை பெறணும். தேவனே எங்களை வாசமா இருக்கின்றவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதியும் எழுந்தருளும், எழுந்தருளும் மத்தியிலே அசைவாடும். வருகிற ஒவ்வொருவரையும் நீர் ஆட்கொள்ளும், நிரப்பும். நந்தியால் என் உள்ளம் பொங்குதே என்று பக்தர்கள் பாடினது போல எல்லா உள்ளங்களிலும் அப்படிப்பட்ட நன்றி உண்டாகும். கிருபையாரும் சுவாமி ஆசீர்வதி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கிருபையாரும் சுவாமி ஆசீர்வதியும் ஏற்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். Hallelujah. 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 Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Sodram. Sodram. Hallelujah. Hallelujah. Sodram. Jesus. Hallelujah.
ஹalleluya 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 Praise the Lord. இயேசுவே Hallelujah. ஹalleluya 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 Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 நன்றி நன்றி கர்த்தாவே. Hallelujah. இயேசுவே Hallelujah. Amen. Hallelujah. 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 கர்த்தர் ஏகமாய் துதியுங்கள் அவர் நடத்தும் செயல்கள் Hallelujah. பார்த்தோரை துதியுங்கள் வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள் எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள் ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார் அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள் தாம்பூரோடும் வீணையோடும் தேவனை துதியுங்கள் ரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள் காலமோ கை தாளமோ முழங்கிட துதியோங்கள் காலமோ மாறாதவர் இயேசுவை துதியுங்கள் ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார் அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள் சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள் ஒளியதனை எங்களுள்ளோ அழித்தோரை துதியுங்கள் கினியே கல்மழையே படைத்தோரை துதியுங்கள் அக்கினியாய் கல்மனதை உடை போரை துதியுங்கள் ராஜாதிராஜனா இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார் அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள் பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள் வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்துனே துதியுங்கள் பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள் செல்வங்களை இயேசுவுக்கா செலுத்திய துதியுங்கள் ராஜாதி
இயேசுராஜ பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ஆழ்கடலே சமுத்திரமே தேவனை துதியுங்கள். அலையலையாய் ஓடியர்கள் எழும்பினார் துதியுங்கள். தோதர்களே பொன்னோடிகளே தேவனை துதியுங்கள். பரலோகத்தை பரிசுத்தர்கள் நிரம்புவ துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். அல்லேலூயா. கர்த்தாவே நீ வாழ்கிறேன். இந்த ஆலயத்தில் போய் துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும் என்று நாங்கள் பாடுவோம். எல்லாரும் உற்சாகமாய் பாடுவோம். எல்லாரும் எழுந்திருந்து பாடுவோம். எல்லாரும் இருந்தது எல்லாரும் கர்த்தரை பாடுவோம். எல்லாரும் கர்த்தரை உற்சாகமாய் கர்த்தரை பாடி மேம்படுத்துவோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். ஓம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளோ கர்த்தாவே எழுந்தருளோ கர்த்தாவே எழுந்தருளோ. நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம் துதிக்கிறோம் கோடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் கோடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளோ கர்த்தாவே எழுந்தருளோ. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கோடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கோடி துதிக்கிறோம். பரலோகமே துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். இந்த ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளோ எங்கள் கர்த்தாவே எழுந்தருளோ. துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே துதிக்கிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்திடுவோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளோ எங்கள் கர்த்தாவே எழுந்தருளோ எங்கள் கர்த்தாவே எழுந்தருளோ எங்கள் கர்த்தாவே எழுந்தருளோ. மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம்
ஹalleluya துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாய் கூடி துதிக்கிறோம் அருளவே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளோம் எங்கள் கர்த்தாவே எழுந்தருளோம் எங்கள் கர்த்தாவே எழுந்தருளோம் எங்கள் கர்த்தாவே எழுந்தருளோம் ஹalleluya 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 எல்லோரும் அப்படியே மறந்திருப்போம். மூணு பாட்டு படித்ததா இதெல்லாம் படிச்சிருக்கா ஒன்று பண்ணுங்க புதிய இஸ்ரேல் நகரே புனித மகிமை வீசினதே இசைந்து இணைந்து எழுப்பிடுது இதுவோ அசையாது என்றென்றுமே என்ற பதவி பாடும் பாட்டு புத்தகத்திலே 1வது பாடலை பாடும் மிகவும் பாக்கியசாலிகள் பாக்கியம் மிகவும் பெரியது அதை நினைவு வீட்டு ஒரு முறை கூட தேவாலயத்திலே அருமையான மேம்படுத்த எல்லாரும் உற்சாகமாக விழுந்ததோடு கர்த்தரை பாடி புதிய எருசலேம் நகரே புனித மகிமை வீசிடுதே இசைந்தே இணைந்தே எழும்பிடுதே இது ஓர் அசையாதென்றோமே இசைந்தே இணைந்தே எழும்பிடுதே இது ஓர் அசையாதென்றோமே புதிய எருசலேம் நகரே மூலைக்கு தலைகள் கிழித்தே மூலைக்கு தலைகள் கிழித்தே சோமாசிகளோ போதகரோ சுவிசேஷகரோ மாளிகையா விசுவாசிகளோ புதிய எருசலேம் நகரே புனித மகிமை வீசிடுதே இசைந்து இணைந்து எழும்பிடுதே இது ஓசையாதென்றோமே இசைந்து இணைந்து எழும்பிடுதே இது ஓசையாதென்றோமே புதிய எருசலேம் நகரே ஆதிபிதாக காத்திருந்த ஜோதி நிறை திருநகரோ ஆதிபிதாக காத்திருந்த ஜோதி நிறைந்த திருநகரோ மகிமை அடைந்திடவே கோவிலில் இறைவா இறங்கிடுதே பூரண மகிமை அடைந்திடவே கோவிலில் இறைவா இறங்கிடுதே புதிய எருசலேம் நகரே புனித மகிமை வீசிடுதே இசைந்து இணைந்து எழும்பிடுதே இதுவோ அசையாதென்றோமே இசைந்து இணைந்து எழும்பிடுதே இதுவோ அசையாதென்றோமே புதிய எருசலேம் நகரே தோன்றிடும் புதிய பூமியிலே மகிமையிலே தோன்றிடும் புதிய பூமியிலே பூரண தேவ மகிமையிலே ஆவணி வீச மகிழுடனே எளிதா இறங்கிடுதே
இறங்கிடுதே புதிய எருசலேம் நகரே புனித மகிமை வீசிடுதே இசைந்து இணைந்து எழும்பிடுதே இதுவோ அசையாத நெடுமே இசைந்து இணைந்து எழும்பிடுதே இதுவோ அசையாத நெடுமே புதிய எருசலேம் நகரே பழிந்து வந்தளிந்த தேவதனி வாழ்ந்திடும் தேவ நதியும் வாழ்ந்திடும் தீவ நதியுண்டு தனி தரவோ பரிசுத்த ஜீவமுண்டு பன்னீர் விதமாய் கனி தரவோ பரிசுத்த ஜீவ விருட்சமுண்டு புதிய எருசலேம் நகரே புனித மகிமை வீசிடுதே இசைந்து இணைந்தே அசையாத நெடுமே இசைந்து இணைந்து எழும்பிடுதே அசையாத நெடுமே புதிய எருசலேம் நகரே அருவரு போவையுதே அறிவியலே சிப்பதையே அருவரு போவை அறிவியலே சிப்பதையே எல்லாரும் மனங்கால் பண்ணிடுவோம் எல்லாரும் மனங்கால் பண்ணிடுவோம் எல்லாரும் மனங்கால் பண்ணிட்டு எல்லாரும் கத்திரார் பதிப்போம் எல்லாரும் மனங்கால் பண்ணிட்டு எல்லாரும் மனங்கால் பண்ணிட்டு ஆமே இனி அது மிகுதா மதிப்பதில்லை நகரே புனித மகிமை வீசிடுதே இசைந்து இணைந்து எழும்பிடுதே இதுவோ அசையாத நெடுமே இசைந்து இணைந்து எழும்பிடுதே அசையாத நெடுமே புதிய எருசலேம் நகரே அருவரு போமையுதே அறிவியலே சிப்பதையே அருவரு போமையுதே அறிவியலே சிப்பதையில்லையே ஒரு சாபமும் இருப்பதில்லை இனி அதுவும் தாமதிப்பதில்லை இனி ஒரு சாபமும் இருப்பதில்லை இனி அதுவும் தாமதிப்பதில்லை புதிய எருசலேம் நகரே புனித மகிமை வீசிடுதே இசைந்து இணைந்து எழும்பிடுதே அசையாத நெடுமே இசைந்து இணைந்து எழும்பிடுதே இதுவோ அசையாத நெடுமே புதிய எருசலேம் முழங்கால் படியிடும். ஹல்லேலூயா 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 துதிப்போம் 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 ஹல்லேலூயா 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 Baba Dubai Shaba Rabba Ribi Daba Raka Barbi Hallelujah 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 Yes, Sindala Vasera Odia Vosala. Hallelujah 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 Yes, Sabrajanin. Glory glory hallelujah. Oh, Nani. Jesus. Hallelujah. Jesus. Hallelujah. Hallelujah. Nani. Hallelujah. Philip Pastor Jamarla. Sarabas. ஆனாரியாகவே சோத்திரங்களப்பா ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல நாளுக்காய் சோத்திரம் ஹல்லேலூயா எங்கள் மத்தியில் எழுந்தவர்களே எங்களை ஆசீர்வதித்து
அல்லேலூயா தேவனே எங்கள் மத்தியில் அல்லேலூயா நீர் ஆசீர்வதிக்க போகிறீர். ஆமென். எங்களை கர்த்தாவே அப்பா அல்லேலூயா போஷிக்க போகிறீர். ஷபரபபரப ஆமென். நன்றி அப்பா அல்லேலூயா தீபாத பார் 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 கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் எண்ணத்தை செலுத்துவேன். நாம் எனது செலுத்துவோம், ஒன்றும் செலுத்த முடியாது. நமக்கு ஒரு ரட்சிப்பின் பாத்திரம் தந்திருக்கிறார். அதை எடுத்துக்கொண்டு கர்த்தர் நாமத்தை தொழுது கொள்வேன் என்று பக்தன் சொன்னார். நாம தான் சொல்ல முடியும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை தேவாலயத்தை நிறைந்திருக்கிறது, நம்மை ஆட்கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக துதிக்கின்றேன். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த இடத்தினுடைய வரலாறு ரொம்ப பெருசு. இந்த ஆலயத்தை கட்டினது கர்த்தர் தான். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கர்த்தருடைய பிரயாசம் பெருதான். அல்லேலூயா. கர்த்தர் தான் இந்த வீட்டை கட்டியிருக்கிறார். இது தேவனுடைய வீடு. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஹalleluya. ஆரம்ப காலங்களில் கால்நடையாக நடந்த இந்த பகுதிகளில் வந்து ஊழியம் செய்த தேவங்க உள்ள தேவதாசரோடு செய்தது உண்டு. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நான் சுருக்கமாக இந்த வரலாறு ஒன்று கொஞ்சமாக சொல்லிட்டு நான் கர்த்தர் கொடுத்த செய்தி உங்களுக்கு சுருக்கமாக சொல்லுவேன். அல்லேலூயா அல்லேலூயா. அப்போது கால்நடை நடந்த ஊழிய காலத்தில் இந்த இடத்துல இப்படி ஒரு பூமி இருக்கிறது என்று நாங்குநேரியில் இப்போது கேரியத்தில் வாடனாக இருக்கிற பாஸ்டர் ஜெபமணி அவருக்கு இந்த பண்ணையாருக்கு அவங்க குடும்பங்களோட பழக்கம், அவங்க அப்பா எடுத்து அப்படி இந்த இடம் நமக்கு வழங்க கர்த்தர் உதவி. இந்த இடத்துல ஆலயம் கெட்ட ஆரம்பிச்சு. பவுல் என்ற ஒரு பாஸ்டர், அவர் நாம் சின்ன பவுல் என்று சொல்லுவோம். நமக்கு 2 பவுல் இருக்கனால ஒரு பெரிய பவுல் என்று ஒரு சின்ன பவுல் என்று சொல்லுவோம். அப்படி அவர் ரொம்ப பிரயாசப்பட்டார், ரொம்ப பாடுபட்டார். அதை நான் என்று மறக்க மாட்டேன். இல்லையா, கட்டினார், கட்டி டிண்டில் வரைக்கும் வந்தது. எப்படி ஒரு போராட்டம், அது அப்படியே நின்றது. இந்த ஆலயம் தேவனுக்கு ஸ்தோத்திரம். அது மிகவும் பாரமாக இருந்தது. இதில் விட்டிருக்கிற நிலைகளெல்லாம் அந்த காலத்தில் நல்ல கூடின மரங்கள் அவர் கொண்டு வாங்கி விட்டார். இப்போ இப்படி முட்டானால் மழையிலும் வெயிலும் இதெல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடும். அப்படி என்று ஒரு ஆலோசனை பண்ணும்போது கிட்டத்தட்ட 40 லட்சத்துக்கு மேலே ஆகும். எப்படி அப்போ நம்ம நிலைமை ரொம்ப நமக்கு கொஞ்சம் நெருக்கடி காலம்தான். அப்போது இப்படி இருந்து கொண்டிருக்கும்போது காலம் சென்ற நம்முடைய பாஸ்டர் அவர்கள் இந்த மூலக்கருப்பட்டி ஆலயத்துக்கு மேல் கூறிய நான் கர்த்தரை ஆசீர்வதிக்கட்டும் போட்டு கொடுப்பேன் என்று அவர்கள் பொருத்தனை பண்ணியிருக்கிறதாக கேள்விப்பட்டேன். இல்லையா வரலாறு. அப்போ இப்படி இருக்கிற நேரத்தில் நம்முடைய சகோதரர் ஒருவர் இன்றைக்கு வந்திருக்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை, செல்லத்துறை. அவர் சொன்னார், ஐயா அந்த ஆலயம் என்று சொல்லும்போது மட்டும் போட்டு அவ்வளோ ஆலயம் மாறி இருக்காது, அதுக்கு ரொம்ப காஸ்ட்லியும் கூட. நம்ம இப்படி கூரை போட்டோன்னா அதாவது எளிதாக இதை முடிச்சிடலாம். ஒரு ஐடியா கொடுத்தா நலமென்று தோன்றினது. இல்லையா, அப்படியே அதுக்கு வேண்டிய ஏற்பாடு செய்யப்பட்டது. கர்த்தர் கிருபை செய்தார். பெருமைக்காக இல்லை, நாகர்கோவில் சபை அதிகமாக இந்த ஆலயம் கட்டுவதற்கு. மற்றபடி நிறையா எங்களோட பிள்ளைகளெல்லாம் பாஸ்டர்லாம் ரொம்ப இப்போ ஒழிஞ்சிற பாஸ்டர்லாம் ரொம்ப பாடுபடுது. அப்போது ஹெல்ப் பண்ணி அங்கேருந்து லட்சக்கணக்கில் பணங்களை எல்லாம் பண்ணி இந்த வேலையை செய்தோம். அங்கேருந்து மேசான்களை கொண்டு வந்து இங்கேயே தங்க வைத்து இந்த வேலை நடந்து முடிந்தவுடனே செய்து சொன்னார்கள், ஆலயம் ரொம்ப அருமையாக இருக்குது என்று நான் இந்த கட்ட சுவர் நிற்கும் போது தான் பார்த்தேன். அப்புறம் இன்றைக்கு தான் பார்க்குறேன். இல்லையா, அப்புறம் இன்றைக்கு தான் பார்க்குறேன். ஆனால் கேள்விப்பட்டேன், ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இல்லையா அப்படி இருக்கா என்று சொல்லி
அதுக்கு பிறகு நம்ம பாஸ்டர் பிலிப் அவர்கள் இந்த ஊழியத்தை பொறுப்பேற்று செய்த காலத்தில் இப்போ பார்க்கும்போதெல்லாம் காடாக நடந்தது, காம்பவுண்டெல்லாம் கட்டி விட அருமையாக இந்த இடத்தை பார்க்கும்போதே பெரிய ஒரு இதாக என்னுடைய எவ்வளோ இங்கே பாத்ரூம் போய்ட்டு வரும்போதெல்லாம் காட்டினாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது அவர்களுடைய பிரயாசம், கடும் பிரயாசத்தில் இந்த இந்த இடம் ஒரு இடமாக மாறி ஒரு மகிமையாக இருக்கிறது. அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் அதாவது ஒரு சரீரத்தினுடைய அவயங்கள். அந்த பாகத்தில் என்ன எழுதியிருக்கிறது என்றால் ஆண்டவர் சொல்றார், கவலைப்படாதீர்கள். ஏன் கவலைப்பட வேண்டாம்? நீங்கள் எல்லாம் ஆண்டவருடைய சரீரத்தில் ஒரு அவயம். இந்த கை கவலைப்படுமா? இந்த சரீரத்துக்காக? இந்த சரீரம் தான் அந்த கைக்காக கவலைப்படும். அதனால் நாமெல்லாம் ஆண்டவருடைய சரீரத்தினுடைய உறுப்புகள். அதன்படினால இந்த சரீரத்துக்கு கடவுள் செய்த நன்மைகளை நினைத்து எல்லா உறுப்புகளும் இன்றைக்கு நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருந்திருக்காது. வந்திருக்காங்க, மக்கள் வருவாங்க, வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இங்கே எதற்காக வந்திருக்கிறது என்றால், கர்த்தர் இந்த சரீரமான சபைக்கு செய்த நன்மைகளை கண்டுகளிக்கும் ஆண்டவரை மகிமைப்படுத்தவும் தான் இவ்வளவு தூரத்திலிருந்து விடியற் காலத்திலேயே புறப்பட்டு இங்கே வந்து சேர்ந்திருக்கிறார். வேறு ஒன்றுக்கும் அல்ல, சேர்ந்து சந்தோஷப்பட. நமக்கும் சந்தோஷமாக இருக்கிறது. நானும் அதாவது நீண்ட நாட்களுக்கு முன்பு கண்ட கர்த்தருடைய பிள்ளைகளை காணும்போது தேவனுக்கு மகிமை, கர்த்தர் மகிமைப்படுகிறார். இந்த இடத்துல ஆண்டவர் பிரசன்னமாக இருக்கிறார். இங்கே வருகிற உங்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பிள்ளைகள் தொடமாக இருப்பீர்களாக. நெகேமியா சொன்னார், வாருங்கள் எருசலேமை சேர்ந்து கட்டுவோம். தனித்தனியாக அங்க அவங்க இங்க இல்ல, எல்லாரும் சேர்ந்தாங்க. அது இடிந்து போன அலங்கத்தை கட்டத்தான் அப்படி அழைப்பு கொடுத்தார். இப்போ புதிய எருசலேமும் கட்டுமானமே இப்பதான் நடக்குது. எருசலேம் யார் கட்டுறா? கர்த்தர். எருசலேம கர்த்தர் கட்டுகிறார், கர்த்தர் தான் கட்டுறாரு. இது எந்த சக்திகளும் இதை தடுக்காதென்றால் தடுக்காது. என்றால் இதனுடைய வளர்ச்சியை நாம் கண்டறிந்தவர்கள், ஆரம்பத்திலிருந்தே கண்டறிந்தவர்கள். எத்தனையோ புயல்கள் இடையிடையே எழும்பும், புயல் எழும்பும் அல்லவா? தேவனுக்கு மகிமை. எல்லாவற்றையும் இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லுகிற கர்த்தர் இங்கே இருக்கிறார். அடக்கி போடுவார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அதாவது சும்மா அற்பமாக ஆரம்பிக்கிட்டு, அற்பமான ஆரம்ப காலத்தை யார் அசட்டே செய்வார்? அற்பமாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஊழியம் அன்றைக்கே நான் இந்த தமிழகத்தில் 2 பேர் தான் ஊழியக்காரராக இந்த ஊழியத்தை செய்து கொண்டே இருந்தோம். அப்பொழுதும் சொல்லுவோம், இதுதான் சபை, இதுதான் சபை, உலகம் முழுவதும் இதுதான் சபை. அதற்கு என்ன காரணம் என்று கேட்டால் நாம் சொல்வதற்கு இருக்கிறோம். நான் எல்லா இடத்திலும் சொல்லி கொண்டிருக்கிறேன், வாருங்கள் கேளுங்கள், இதுதான் என்று சொல்லி எதனால சொல்லுகிறீர்கள் கேளுங்கள், சொல்லித்தரோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய திருச்சபை எங்கு கட்டப்பட போகிறது. எலியா சொன்னார், என்ன சொன்னார்? 3.5 வருடம் தேசத்தில் மழை இல்லை. அவர் தேவ உத்தரவு பெற்று வந்தார், மழை வரப்போகிறது, போய் ராஜாவுக்கு அவனுக்கு நாட்டில் உள்ள அரசனுக்கு சொல்லு. அப்போ பார்த்தா எங்கேயுமே குடிக்க தண்ணி, மாட்டுக்கு குடிக்க தண்ணியில் புல்லு பூச்சியில் ஒன்றும் கிடையாது. கர்த்தர் சொல்லுகிறார், மழை வரும். அந்த மழையினுடைய இறைச்சல் என் காதுக்கு கேட்கும். பெருமழை இறைச்சல் ஆனா வெயிலோ கொளுத்துது. காலைல விட எங்களோட பாஸ்டர் போன் பண்ணாங்க, வேலை நல்லபடியா நடந்த
எல்லாம் ரெடியாக இருக்கிறோம், வாருங்கள் என்று சொன்னாங்க. இல்லையா? மழை பெய்தான்னு கேட்டேன். வெயில் அடிக்க அப்படின்னா வெயில் கொடுத்து அங்கே நாகர்கோவிலெல்லாம் மழை ஊற்று, ராத்திரியெல்லாம் மழை ஊற்று. அப்போ மழை வரும், எல்லா இடமும் வரும், எல்லா இடமும் வரும். ஆனால் என்ன சொல்லணும், ஆவிக்குரிய மழை பின்மாறி ஊற்றப்பட இருக்கிறது, இதுவாக இருக்கிறது. அந்த இறைச்சல் நமக்கு கேட்குது, அந்த இறைச்சல் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அந்த மழை முன்மாரிலே ஆவி மழை ஊற்றப்பட்டது, சபை ஸ்தாபிக்கப்பட்டது. அது இன்று வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அது பூரணப்பட்டு வருகைக்கு ஆயத்தப்பட பின்மாறி ஊற்றப்படும். வட இந்தியாவிலெல்லாம் அப்படித்தான். முதல்ல ஒரு இதில் கோதுமை வைப்பாங்க, அப்புறமாக அது கதிரும் புதியமாக ஒரு அடுத்த மழை பெய்யும், விளைஞ்சிடும். விளைஞ்சி அவருடைய களஞ்சத்துக்கு போயிடும். இதுதான் இந்த ஆவிக்குரிய அனுபவம். இப்பொழுது நான் பார்க்கிற வசனம் சுருக்கமாக தான். ஆனபடினால தேவனுடைய பிள்ளைகளை ஆதியிலே தேவன் ஒரு குடும்பத்தை தான் உருவாக்கினார். ஒரு மனிதனை, அந்த மனிதனுக்குள்ளாக ஒரு மனுஷியும் வைத்திருந்தார். வைத்து அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் அவர் செய்து வைத்துவிட்டு தான் மனிதனை உருவாக்கினார். அவர் அத்தனையும் உருவாக்கிவிட்டு 5 நாளும் மனிதனுக்கு என்ன தேவையோ எல்லாம் உருவாக்கிவிட்டு மற்ற ஜீவன்களெல்லாம் 2 அனுப்பிவிட்டார். போய் பிழைத்து பெற்று பெரிய பூமியை நிரப்புங்க அப்படின்னு அனுப்பிவிட்டார். இவர்கள் அப்படி இல்லை. இவர்கள் தம்முடைய சாயலில் உருவாக்கி ஒரு அருமையான தோட்டத்தை உருவாக்கி அந்த தோட்டத்தில் மனிதனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அங்கே உருவாக்கி வைத்துவிட்டு போய் என்றும் சொல்லவில்லை, அழைத்து கொண்டு அங்கே உட்கார வைத்தார். அழைத்து கொண்டு உட்கார வைத்து மாத்திரமல்ல, மற்ற எல்லாவற்றையும் படைத்து விட்டு இவைகளை ஆண்டு அனுபவித்துக் என்று சொன்னார். என்று சொன்னார் எல்லாவற்றையும். ஆனால் மனிதன் எல்லாவற்றையும் அனுபவிக்க முடியவில்லை. சாத்தான் ஏமாற்றப்பட்டான். கடவுளுடைய ஒரு சொல்லை அவன் மீறினபடியினால் அதை அனுபவிக்காமல் ஸ்டாப் ஆகிவிட்டது. மறுபடியும் தேவன் மனிதனுக்காக என்னென்ன உருவாக்கினாரோ அவைகளை திரும்ப தருவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு தான் ஒரு சில பார்க்கிறோம். அதாவது மனிதனுக்கு அந்த மனிதனுக்கென்று படைத்தார்கள் அல்லவா, அந்த மனிதன் அனுபவிக்கல, அவன் தோல்வி அடைஞ்சு விட்டான். சாத்தான் சொன்ன வார்த்தையை கேட்டு கர்த்தருடைய வார்த்தையை மறந்து சொன்னார், எல்லாம் உனக்கு தான், இதில் இருக்கிறது அவ்வளவும் உனக்காகத்தான் வச்சிருக்கிறேன், ஆனால் நீ இந்த ஒரு காரியம் மட்டும் செய்யப்படாது, இந்த மரத்தின் கனியை புசிக்க வேண்டாம், மற்ற எல்லாம் அனுபவிச்சிங்க என்று சொன்னார். ஆனால் சாத்தானுடைய கண்ணது தானே, இவனும் அதைத்தான் கேட்டு சொல்லை மீறினான், அனுபவிக்க முடியாமல் துரத்தப்பட்டான். அதே மாதிரி புதிய எருசலேம் இந்த கடைசியில் பாருங்கள் எவ்வளவு சபைகள் என்ற நிலையில் பூமியில் இருக்குது இன்றைக்கு. இப்படி இருக்கும்போது ஏன் இங்கே இப்படி ஒரு சபை எதற்காக என்பதை நாம் அறியணும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய தேவன் திருச்சபையின் வாயிலாகத்தான் நம்மை அந்த மனிதனுக்கு வைத்திருக்கிற அந்த எல்லாவற்றையும் சுதந்திரிக்கக்கூடிய கிருபையை தரப்போகிறார், தந்து கொண்டு இருக்கிறார். அதுபடினால அதை நாம் மனதில் வைத்து கொண்டு அங்கேயும் இங்கேயும் அதுவும் இதுவும் என்று ஒப்பிட்டு சரி என்று எண்ணக்கூடாது என்று உங்களுக்கு சொல்கிறேன். தேவனுக்கு மகிமை. இப்பொழுது வசனத்துக்கு வரலாம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 7வது வாக்கியத்தை வாசிப்போம். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். ஜெயம் கொள்ளுகிறவன் தோல்வியடைந்தவனுக்கு கிடையாது. தோல்வியற்ற தோல்வி உள்ளவர்களுக்கு அந்த தேவன் வைத்திருந்தாரல்ல மனிதனுக்காக எல்லாவற்றையும் அதை அவன் சுதந்திரிக்க முடியாது. தேவனுக்கு மகிமை. ஆனபடியினால் அதாவது எருசலேம்
என்றால் என்ன? இந்த எருசலேமிலே ஜெயம் பெறுவதற்குரிய சத்தியம், அங்கே ஜெயம் பெறுவதற்குரிய சத்தியத்தை சொல்லக்கூடிய அந்த அனுபவம் உள்ள மனிதர்கள் அங்கே உண்டு. இல்லையா? ஆனபடியினால் அங்கே என்ன சொல்லப்படுகிறது என்றால், ஆதி மனிதன் தோல்வியடைந்து அவனுக்காக, அதாவது தேவன் வைத்திருந்தவைகளை அனுபவிக்க முடியாமல் போய்விட்டான். எனவே இப்போ இயேசு சுவாமி இந்த பூமிக்கு வந்த நோக்கம் என்ன என்றால், தேவன் ஆதியிலே மனிதனில் என்ன சுத்தம் கொண்டாரோ அதை திரும்ப மனிதனுக்கு கொடுப்பதற்காக. இல்லையா? ஆனபடியாக அதை பெறுவதற்கு தேவனுடைய ஜனங்கள், எருசலேமுக்குள் வந்திருக்கிறவர்கள், இதை சத்தத்தை கேட்கின்றவர்கள், அதாவது அந்த அனுபவத்தை தானாக தனித்த முறையில் யாரும் பெற முடியாது. இல்லையா? தனித்த முறையில் செய்ய முடியாது. அங்கே அதாவது ஞானி என்ன சொல்லுகிறார் என்றால், அதாவது ஆலோசனைக்காரர்கள் அநேகர் உண்டானால் ஜெயம் உண்டாகும், தனித்த நிலையில் உண்டாகாது. இல்லையா? அதற்கு ஆலோசனை வேண்டும், ஆலோசனை வேண்டும். ஆலோசனை தர அதுக்குரியவர்கள். எல்லாருடைய ஆலோசனையும் கேட்க சொல்ல கேட்கவும் கூடாது. சொல்லலைன்னு சொல்லியிருக்கு. இந்த வேதாகமத்தினுடைய மத்திய பகுதியிலே சங்கீதம் அமைந்திருக்கிறது. இல்லையா? அமைந்திருக்கிறது. அதில் முதலாவது சங்கீதத்தில் முதலாவது வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் ஆலோசனை கேட்கக்கூடாது. இல்லையா? ஆலோசனை யார் சொல்லணும்? தேவ மனிதருடைய ஆலோசனை கேட்கணும். அப்போ அந்த ஆலோசனை சொல்லுகிறவர்கள் ஜெயம் பெற்றவர்களாக இருப்பார்கள், இருக்கணும். இல்லையா? அப்படிப்பட்டவர்கள் தான் அந்த ஜெயத்துக்குரிய வழியை காட்ட முடியும். அவர்கள் அந்த போதனைக்குட்பட்டவர்கள் தான் எல்லாவற்றையும் சுதந்திரிக்க முடியும். இல்லையா? மற்ற எல்லாருமே எல்லாவற்றையும் சுதந்திரிக்க முடியாது. இருக்கிறது, தேவன் நிறைய வைத்திருக்கிறார். அதை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் உலகத்தில் வாழும்போது, அதாவது தேவனுக்கு பிரியமில்லாத எல்லாவற்றையும் ஜெயிக்கணும். விழுந்து 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 எழும்புகிற அனுபவம் அல்ல. ஆனபடினால இந்த நாளில், இந்த புதிய ஆலயத்தில் நான் முதல் தடவை வந்திருக்கிற இந்த நாளில், இங்கே கூடி வருகிற தேவ பிள்ளைகளுக்கும், பல பிராஞ்சிலிருந்து இங்கே வந்திருக்கிற நம்முடைய திருச்சபையினுடைய அங்கங்களுக்கும் சொல்லுகிற காரியம் என்ன என்றால், ஆலோசனை வேண்டும். ஜெயம் பெற வேண்டும் என்றால் ஆலோசனை வேண்டும். ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் விழுந்து போவார்கள். அப்படித்தான் வீழ்ச்சிகள் ஏற்படுகிறது. அதாவது ஆலோசனையில் நாம், அதாவது தவறானவர்களிடத்தில் ஆலோசனை கேட்டால் விழுந்துதான் போகிறது. அந்த ஆலோசனை எங்கே கேட்க வேண்டும் என்கிறதை கவனிங்கள். உங்களுக்கு இந்த ஆலோசனை கொஞ்சம் இதாக இருக்கும். இதுதான் இனிமேல் சொல்ல போகிற சத்தியம் இதுதான். உலகம் முழுவதுக்கும் இதை சொல்லணும் என்று நானும் கட்டளை பெற்றிருக்கிறேன். இல்லையா? நாங்கள் பல நாடுகளுக்கு சென்று இந்த சத்தியத்தை சொன்னோம். இப்பொழுது கர்த்தர் இருக்கிற இடத்துல இருந்து கொண்டு இந்த சத்தியத்தை உலக நாடுகளுக்கு அறிவிக்க அனுப்ப அவர் சுத்தம் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சத்தியம் வேண்டும். ஜெயம் பெறாத வாழ்க்கை, அதாவது ஒன்றுமில்லாத வாழ்க்கை, அவர்கள் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவராகிய தேவன் மனிதனுக்கென்று, அதாவது ஆயத்தமாக்கின எல்லாவற்றையும் இந்த நாளிலே ஜெயம் பெற்றவர்களுக்கு கொடுக்க ஆண்டவர் விரும்புகின்றார். அல்லேலூயா. இங்கே ஆலயத்தில் ஆராதனை நடக்கும் மன்னர்கள் கர்த்தர் எல்லாரையும் பார்க்கிறார். நம்ம நினைக்கலாம், அதாவது ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பார்த்து யாருடைய வளர்ச்சி என்ன, யார் என்ன நோக்கம், அவருடைய காரியங்களில் அந்தரங்க கிரியைகள் தான் என்ன என்கிறது எல்லாம் கணக்கெடுக்கிறார். நான் இப்போ கடந்து போக போக நாள் கடற இப்போ இந்த நிலையில் என்னுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் போய்கொண்டிருக்கிறது. எதற்காக? ஜெயம் பெறுவது எப்படி? ஜெயம் பெறுகிற வாழ்க்கையில் இருக்கிற இன்பம், அதில் இருக்கிற மகிழ்ச்சி, அதில் இருக்கிற நிறைவு எவ்வளவு பெரியது. ஒரு லகுவான வாழ்க்கை, ஒரு அதாவது கஷ்டமில்லாத ஒரு வாழ்க்கை, எதிர்பார்ப்பான வாழ்க்கை. தேவனுக்கு மகிமை. ஆனபடினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் அதாவது திருச்சபை ஏன், எதற்காக திருச்சபை என்பதை நாம் அறியணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன், அதாவது
இந்த பூமியில் ஒரு புனிதமான சபை உருவாக்கத்தான் இயேசு சுவாமி இந்த பூமிக்கு வந்தார். வந்தது அதுக்காகத்தான், வேற ஒன்றுக்கும் கிடையாது. அப்படிதான் வேதம் சொல்லுகின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கரைதரேற்ற மாசற்ற பிழையில்லாத மகிமையுள்ள ஒரு திருச்சபை உருவாக்குவதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்தில் வந்து இத்தனை பாடுகளையும் பட்டார். தேவனுக்கு மகிமை வேறொன்றுக்கும் இல்லை, வேறொன்றுக்கும் இல்லை என்பதை நாம் இப்பொழுது உணர்கின்றோம். இருக்கிற மக்களும் சரியாக அதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்களாக. ஆண்டவர் ஒரு புனிதமான சபையை உருவாக்கி அதில் இந்த ஆலோசகர்களை அங்கே வைத்திருக்கிறார். எத்தனை ஆலோசகர்கள்? 5 ஆலோசகர்கள். இவர்கள் தான் இந்த ஜெயம் பெறுவதற்குரிய ஆலோசனை தர முடியும், வேறொருவரும் தர முடியாது. ஏன்னா அவர்கள் பெற்றாமல் அவர்களுக்கு தெரியாமல் எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. ஆனபடினால ஜெயம் பெற வேண்டும் என்றால் இப்படி நடக்கணும், இப்படி ஜீவிக்கணும் என்று சொல்லிக் கொடுக்கிறவன் அதை அனுபவித்து அதை தெரிந்திருந்தால் மட்டும்தான் அவன் சொல்ல முடியும். அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? சபையில். இல்லையா? வாசிங்க பார்ப்போம். எபேசியர் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 11 முதல் 15 வரைக்கும் பார்ப்போம். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்கள் ஆகி, நாம் அனைவரும் தேவனை பற்றிய தேவகுமாரனை பற்றிய விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு. என்னன்னு பாட்டிடுங்க. தேவனுக்கு மகிமை. நம்முடைய வளர்ச்சி எப்படி வரணும்? முதல்ல மனுஷன் எப்படி படைத்திருந்தார்? தம்முடைய ரூபத்தின்படியும் தம்முடைய சாயலிலும் உருவாக்கியிருந்தார். அவன் தோல்வி அடைந்த பிறகு அந்த சாயல் போயிட்டு ஏதோ பழையபடி அந்த சாயலை மனிதனுக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய குமாரனுக்கு ஒப்ப அந்த வளர்ச்சி, அந்த வளர்ச்சி, அந்த விசுவாசம், அந்த இது வருவதற்கு அதுக்கு தான் சபை. இப்போ சபை வந்து இயேசு வரப்போகிறார். அவர் பூமிக்கு வரமாட்டார். இப்போ ஃபர்ஸ்ட் வருகையில் மத்தியாகத்தில் வரப்போறார். அப்படினால அங்கிருந்து வருவார். ஆயத்தமாக இருக்கிறவர்கள் மரித்தவராக இருந்தாலும் சரி, உயிரோடு இருந்தாலும் சரி, அவர்கள் அந்த தேவன் மேலிருந்து வருவது மேக்கனட் மாதிரி கீழே அந்த ஆயத்தமாக இருக்கலாம் மேலே எழுத்தன். அதான் நம்முடைய வாஞ்சி உள்ள நம்முடைய பிள்ளைகளை வச்சு சில பேசுவேன். என்ன பேசுவேன்னா, அதாவது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், ஒரு புது ஆணியை கீழே போட்டு மேலிருந்து ஒரு காந்தத்தை கொண்டு வருவீர்கள் என்றால் அதில் ஒட்டண்டான் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வரும்போது ஓட்டிக்கிடுவோம். நீ பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்க. அந்த ஆணியில் ஒட்டுற பரவாயில்லை, மேலேருந்து வரும்போது அந்த மேக்னெட் இழுத்துடும். அது ஒரு ஆணிலையோ ஒரு சோறுலையோ அல்லது அதில் துருவம் இருந்ததுன்னா டக்குன்னு அடித்தாலும் ஒட்டவே செய்யாது. தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்படி இருக்கணும். அதெல்லாம் நீக்கி பரிசுத்தவான்கள் பரிசுத்தவாய் பெற்றவர்கள் என்ன உண்டால் சீர்கேடுகள் உண்டு, பரிசுத்தவான்கள் சீர்வருந்தும் பொருட்டு என்று இப்ப வாசிக்க போகிறோம். வாசிக்க. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமான சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தியிருக்கிறார். எதற்காக? அந்த ஆதி நிலை கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு ஒப்ப பூரண அறிவு வளர்ச்சி சாயல் அடைவதற்கு தான் சபை. சபையிலே 5 வகையான ஊழியர்கள் வைத்திருக்கிறார். இங்கேதான் அவர்களை அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வர முடியும். அதுக்குரிய சத்தியம் இதான் உண்டு. தேவனுக்கு மகிமை. அதுக்குரிய அனுமதியும் அதிகாரமும் உண்டு, இங்கேதான் உண்டு என்பதை நாம் இந்த உலகுக்கு அறிவிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட, அதாவது ரட்சிக்கப்பட விரும்புகிறவர்களை
ரட்சிக்கப்பட முன்குறிக்கப்பட்டவர்களை எங்கே கொண்டு சேர்க்கிறாரு? சபையிலே. சபையில். ஆனால் அங்கே ரட்சிக்கப்படுகிறவர்களை கொண்டு சபையிலே சேர்க்கிறார். இங்கே தான் அந்த ஞான அதிகாரிகளை நியமித்து வைத்திருக்கிறார் சபையில். அங்கேதான் அப்படிப்பட்ட ஆலோசகர்கள் இருக்கிறார்கள். அங்கேதான் அந்த ஆலோசனை கொடுக்கக்கூடிய வழியை தெரிந்தவர்கள் இருப்பார்கள். ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு பாஸ்டரோட நான் ஒரு மாதத்துக்கு முன்னால் 3 வாரம் இருக்கும் பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் ரொம்ப முன்னால் தெரிஞ்ச ஆள், நல்ல மனுஷனும் கூட. பேசிக்கொண்டே இருக்கும்போது அவர் இப்போ ஒரு பெரிய பாஸ்டராக இருக்கிறார். அப்போ நான் பார்க்கும்போது பாஸ்டர் அல்ல, பெரிய ஒரு பாஸ்டராக இருக்கிறார். அவர் அதை பற்றி கொஞ்சம் நேரம் பேசினா நான் கேட்டுக்கிட்டு அப்புறம் நான் அவருக்கு கர்த்தருடைய காரியங்களை சொல்ல ஆரம்பித்தேன். அதில் ஒன்று சொன்னேன், நீங்கள் யாருக்கு திருவிருந்து கொடுக்குறீங்க என்று கேட்டேன். அது பாஸ்டர் இப்படி ஞானஸ்தானம் எடுத்தவங்களுக்கெல்லாம் கிடையாது, இது கர்த்தருடைய பந்தி. ஆனால் அப்படினால கர்த்தரோடு தான் பெறணும், அதுக்குரிய தகுதியும் இப்படி சொன்ன. அவர் சொன்னார், நீங்கள் சொன்னதில் 95% நான் ஏற்றுக்கிட்டேன். 5% என்ன இருக்குன்னு தெரியல. கொஞ்சம் நேரம் பேசும்போது அப்படி அவர் பேசிக்கிட்டேன். சொன்னார், நான் இந்த போயிட்டு வருகிற வாரத்திலிருந்து பரிசுத்தாய் பெற்றவங்களுக்கு மட்டும் திருவிருந்து கொடுப்பேன். சத்தியம், உண்மை, இது உண்மையான சத்தியம் என்று சொன்னார். அப்படினால தெரியாதவர்கள் என்ன பண்ணுவாங்க? தெரியப்படுத்தணும் அல்லவா? அந்த பொறுப்பை நமக்கு தந்திருக்கிறாரு. சிலருக்கு அது எப்படியோ இருக்கும். இப்போ வெளியே நீங்கள் பிரசங்கெல்லாம் கேட்குறீங்க, ஆசீர்வாதம் 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 என்ற பிரசங்கத்தையே கேட்கிறவர்களுக்கு இது என்னமோ மாறி இருக்கும். இதுதான் ஆசீர்வாதம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் எங்கே கொண்டு சேர்த்தார்? பார்ப்போம், வாசிங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லோரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்ந்து கொண்டு வந்தார். மார்த்தாண்டத்தில் நாங்கள் ஊழித்து போயிட்டு வர்ற வழியில் ஒரு பாஸ்டர் பார்க்க வேண்டிய அவசியம் இருந்தது. அப்போது அவரை பார்க்கிறதுக்காக போனோம். வீட்டில் உட்காந்து பேசும்போது வேதத்தை பற்றி கொஞ்சம் பேசிட்டு பாஸ்டர் கேட்டாங்க. அந்த பாஸ்டர்கிட்ட கேட்டாங்க, என்ன கேட்டாங்க? பாஸ்டர், நீங்கள் வந்து அதாவது யாருக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறீங்க பாஸ்டர் அப்படின்னு கேட்டாங்க. அவர் சிரித்தார். இவர் ஒரு பாஸ்டராக இருந்துக்கிட்டு நம்மகிட்ட இந்த ஒரு சாதாரண ஆலோசனை கேட்குறாரு என்ற நிலையில் அவர் சிரித்தார். இல்லை, சிரிக்கிறதுக்கு அல்ல, அதில் நீங்கள் என்ன புரிஞ்சிருக்கிறீங்கிறத நான் உங்களுக்கு விளக்கிறதுக்கு தான் கேட்குறேன். இல்லையா? இல்லை, யாருக்கு ஞானஸ்தானம்? கரெக்ட், யாருக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறீங்க? வசனம் ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு வசனம் இருக்கு இல்லையா? ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறோம். அப்போ சபைக்கு வெளியே ஒரு ரட்சிப்பு இருக்குதா? இயேசு சுவாமியை ரட்சிக்கப்படுகிறவர்களை சபையில் கொண்டு சேர்த்தார். ரட்சிக்கப்பட்டவர்களே இல்லை, ரட்சிக்கப்படுகிறவர்கள். ஆனப்படினால அப்போ அவர் சொன்னார், வசனம் இருக்குல்ல பாஸ்டர். இப்போ பெரிய பெரிய தேவ மனுஷர்களெல்லாம் அவங்க நூல்களை படிக்கும்போது என்ன எழுதுகிறார்கள் என்றால், ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தாய் பெற்று. இந்த ஞானஸ்தானம் பரிசுத்தாய் தான் ரட்சிப்பு. சரிதா? தேவனுக்கு மகிமை. ஆனபடினால இந்த ரெண்டும் தான் ரட்சிப்பு. மறுஜன்மம் முழுக்கினாலும் பரிசுத்தாவின் புதிதாக்குதலினாலும் ரட்சித்தார் என்று தீர்த்து எழுதுறார். ஆனபடியினால் அப்போ சரி பேச தொடங்கிட்டல. சரி பாஸ், அந்த வசனத்தை படிங்க. அவர் அப்படியே படித்து பழகிவிட்டபடியினால் அப்படியே படித்தார். எப்படி படித்தார்? ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் இருக்குல்ல பாஸ்டர். இல்லை, என்னொருக்கா தெளிவாக நிறுத்தி வாசிங்க. ரட்சிக்கப்படுகிறவர்களே. பாஸ்டர் தப்பி போச்சே, பெரிய தப்புதல் நடந்து போயிட்டேன்னு சொன்னார். இந்த சத்தியங்களை மறைச்சு வைக்காதங்க, முக்கியமான சத்தியம். தேவனுக்கு மகிமை. ஆனபடினால் கர்த்தர் ரட்சிக்கப்படுகிறவர்களை சபையில் கொண்டு சேர்க்கிறார்.
அங்கே தான் ஞான அதிகாரிகளை அவர் தான் நியமித்து வைத்திருக்கிறார். அவருடைய இடம் அங்கே கொண்டு ஒப்படைக்கிறார். ரட்சிப்புகளை நடத்துங்க அப்படின்ட்டு. அப்படினால அங்கே கொண்டு சேர்க்கிறார். அவர்கள் ஆலோசனை கொடுத்து இன்றைக்கி 20 வருஷம் 15 வருஷம் பரிசுத்தாய் பெறாதவர்கள் இருக்காங்களே பாஸ்டர் எங்கள் சபையில், அவங்கள எப்படி திறந்து கொடுக்காம விட முடியும்? 15 வருஷம் 20 வருஷம் ஞான பரிசுத்தாய் பெறாமல் இருக்காங்க. அவங்க சபைக்கு ரொம்ப தியாகம் பண்ணுறாங்க. அவங்கள எப்படி திறந்து கொடுக்காம? அதில் தானே திட்டுறீங்க. அன்று எபேசுவில் அங்கே 12 பேரை கண்டார் அப்போஸ்தலனாகிய பவுல். இல்லையா? விசுவாசிகளான போது பரிசுத்தாவியை பெற்றீர்களா என்று கேட்டார். என்ன சொன்னாங்க? தெரியாது. கேள்விப்படவில்லை. பரிசுத்தாவி உண்டு எங்களுக்கு தெரியாது. இது சொன்னார்கள். என்ன சொன்னாங்க? முழங்கால் போடுங்க, முழங்கால் போடுங்க. முழங்கால் போட்ட உடனே 12 பேர் தள்ளுங்க, உடனே அபிஷேகம். தேவனுக்கு மகிமை. ஆனபடினாலே அங்கே ஒரு அப்போஸ்தலன் இருப்பானால், அது அப்போஸ்தலனால் உருவாக்கப்பட்ட ஊழியமாக இருக்குமானால் அங்கே பரிசுத்தாய் பெறாதவங்க இந்த நாள் இருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம சபையில் சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் பரிசுத்தாய் பெற்றிருக்காங்க. அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க முடியாது. அவங்க எங்களுக்கு பரிசுத்தாய் பெற்றாச்சு தாய் தப்பா மாட்டு இது பண்ணுறாங்க, எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு அப்படியே ஆயத்தமாக இருக்காங்க. தேவனுக்கு மகிமை. ஆனபடினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இங்கே நாம் வருகிறோம். கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு ஒப்ப பூரண புருஷராகணும். அவர்கள் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்வார்கள். அந்த வளர்ச்சி வளர வைக்கிறதுதான் சபை. இல்லையா? எல்லாவற்றையும் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அனுபவிக்கிறோம். இல்லைன்னு சொல்ல முடியும். ஜெபம் பண்ணால் சில காரியம் கிடைக்குது, சில காரியம் கிடைக்கும். சில தேவன் அறியாத பிரஜாதிகள் கூட அவர்கள் ஜெபம் பண்ணா சில காரியம் கிடைக்குது. கொஞ்சம் கொஞ்சம் எல்லாவற்றையும் சுதந்திரிக்க அப்படி ஒரு இது அவன்கிட்ட இருக்கு. மனிதனுக்கு நியமிக்கப்பட்ட அவ்வளோ பெரிய பொக்கிஷங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. அதை நாம் கொஞ்சம் பார்க்குறோம். அல்லேலூயா. அதாவது தேன்பாட்டில் கை முக்கி நக்கி பார்க்குற மாதிரி அப்படி சில அனுபவங்கள் தான் நம்மள வளர்ந்துக்கிட்டே வருது. ஒளியனு குடிக்கல. அவ்வளோ பெரியதை வச்சிருக்கிறார் ஆண்டவர். அதை பெற வைப்பதற்காகத்தான் அந்த அனுபவத்துக்கு கூட கடந்து செல்கிற தேவ மனிதர்கள் எங்கே இருப்பார்கள்? சபையில் இருப்பார்கள். அங்கே இருப்பார்கள். அவர்கள் எடுத்துக்கொண்டு இயேசுவாமி கூட அவர்களை அங்கே தான் ரட்சிக்கப்பட விரும்புகிறவங்களும் அங்கே தான் கொண்டு ஒப்படைக்கிறது. வசனம் தானே பார்க்குறோம். இல்லையா? வசனத்தை குறித்து வச்சுக்கிடுங்க. இப்போ வீட்டில் படித்து பாருங்கள். இப்படி நம்முடையவர்களும் இதில் நாம் நல்ல தெளிவுடையவர்களாக இருக்கணும். கடைசி நேரத்தில் போய் ஆண்டவரே எங்களுக்கும் திறக்கணும் அப்படிங்கும் போது உள்ள இருந்து அரியன் என்ற சத்தம் வரக்கூடாது. அவர்களும் காத்திருந்த கன்னிகள் தான் 5 பேர். ஆமென். தேவனுக்கு மகிமை. புத்தி இல்லாத கன்னிகள், புத்தி உள்ள கன்னிகள். அப்போ அந்த புத்தி இப்போவே நம்ம அடைஞ்சிக்கிட்டு அந்த நிலையை நாம் அடைய வேணும். இந்த மூலக்கருப்பட்டி சபையில் பல ஆண்டுகளுக்கு பிறகு நான் வந்திருக்கிறேன். இந்த சத்தியம் எனக்கு 10 நாளைக்கு 8 நாள் வாரத்துக்கு முன்னால் கூட கிடைக்கப்பட்டது. கேட்டீங்களே, இதை நான் இது ஆலய பிரதேசம் எப்படி இது என்று கேள்வி கேட்டேன், நினைத்தேன். ஆனால் கர்த்தர் இந்த வசனத்தை எங்களோட மக்களுக்கு சொல்லணும். மக்கள் நம்ம மக்களும் பல பிராஞ்சிலிருந்து எல்லாம் வந்திருக்கீங்கல்ல, இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை. உலகத்தில் வாழ்ந்தாலும் உலகத்தால் கரைபடாத மாசு இல்லாத சுத்தமான ஒரு பக்தி இருக்கிறது அல்லவா? நம்ம நாரூர் சர்ச்சுக்கு அந்த பக்கத்தில் பெரிய ஒரு லேக் இருக்கு, பெரிய ஒரு குளம், நல்ல தண்ணீர். அதில் நிறைய தாமரை இலைகள் இருக்கு. சரிங்களா? அந்த குளத்தில் தண்ணி ஊற்றும் போது அந்த தாமரை தண்ணிக்கு மேலே தான் கிடக்கும். ஃபுல்லாக தண்ணி போயிருக்காலும் தண்ணிக்கு மேலே தான் கிடக்கும், தண்ணிக்குள்ளே போயிடாது. சரிங்களா? தண்ணியை கோரி தாமரை இலையில் ஊற்றினாலும் உருண்டு தான் ஓடிருமே ஒழிய அதில் விட்டாது. உலகத்தில் வாழ்ந்தாலும் உலகத்தால் கரைபடாத ஒரு வாழ்க்கை. ஜெயம் பெற்றவர்கள் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வார்கள். எல்லாவற்றையும் மனிதனை கருத்தர் சும்மா உருவாக்கி விடலை. மற்ற மிருகங்களை பறவைகளை போல அவனை அருமையாக தம்முடைய சாயல் உருவாக்கி அவனுக்கு ஒரு அருமையான பாதுகாப்பு
வேண்டி என்னென்ன வேண்டுமோ அவ்வளோத்தையும் அந்த தோட்டத்தில் வச்சிருந்தேன். அனுபவிச்சுக்க, இதை மட்டும் செய்யாத என்று சொன்னார். இன்றைக்கு நமக்கு அதுதானே. ஆனபடினால் ஆண்டவர் நமக்கு அனுபவிக்கும்படியாக வைத்திருக்கிறார் நிறைய நன்மைகள். ஜெயமுள்ள வாழ்க்கையை செய்ய வேண்டும். அந்த ஜெயமுள்ள வாழ்க்கையில் நம்ம நடத்தத்தான் தேவன் சபையில் 5 வகை ஊழியர்களை வைத்திருக்கிறார். நாம் கூட கேட்டிருக்கிறோம், சில ஹாஸ்பிட்டலில் மக்கள் போனால் செக்அப் பண்ணிவிட்டு நீங்கள் கிம்ஸுக்கு போங்க, கிம்ஸில் போய் பாருங்கள், அங்கே தான் எல்லா வகை டாக்டர்களும் இருக்கிறாங்க. ஆமாம், அங்கே ஒரு தடவை நம்பர் சொல்ல, இந்த நம்பருக்கு போங்க, அந்த நம்பருக்கு போங்க, அந்த நம்பருக்கு போங்க, அங்கே போங்க. இங்கே எங்களுக்கு ஒரு செக்ஷன் கொஞ்சம் தான் இருக்குது சொல்கிறேன். அது மாதிரி சபை என்று சொல்லும்போது அது எல்லாவற்றிற்கும் எல்லாமாக கர்த்தர் வைத்திருக்கின்றார். அங்கே நமக்கு ஜெயம் பெறுவதற்குரிய ஆலோசனை தரும் ஞான அதிகாரிகள் அங்கே இருக்கிறார்கள். இதை கற்றுடைய பிள்ளைகள் நன்றாக அறிய வேண்டும். பாருங்க, அதாவது அந்த சபை வெறும் கட்டடத்தை நான் சொல்லலை, அந்த சபை எப்படி இருக்கணும். இயேசு சுவாமி இந்த பூலோகத்துக்கு வருவதற்கு முன்னால் அவர் என்ன தீர்மானத்தோடு பிதாவாகி தேவன் அவர் அனுப்பினார் தெரியுமா? கரைதிரை இல்லாத ஒரு பிழையற்ற மகிமையுள்ள ஒரு சபை. அந்த சபையை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். தேவனுக்கு மகிமை. அது மனிதர்களில் இங்கே வர்ற மனிதர்களில் சில குறை இருக்கலாம், அதை வைத்து சபையை கணிக்கிறதுக்கு இல்லை. சபை அப்படிப்பட்டது அல்ல. அல்லேலூயா. சபை சபையாகவே இயங்கணும். அங்கே அதுக்குரிய சத்தியம் இருக்கணும். வாசிங்க இந்த எபேசியரை கூட மறுபடியும் இன்னொரு வாசிங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26 27 வசனங்களை படிங்க. தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மூழ்கினால் சுத்திகரித்து. என்னத்தை கொண்டு? திருவசனம். இந்த ஞானஸ்தானத்திலே நிறைய மிஸ்டேக் இருக்குது கேட்டீங்களா? அதாவது அதுக்கு திருவசனம் இருக்கு. இந்த யோவான் ஸ்நானம் தான் சரியாக காட்டினார். அல்லேலூயா. அதுவரைக்கும் காட்டப்படவில்லை என்று நாம் அறிகின்றோம். சகரியாவும் எலிசபெத்தும் நீண்ட நாள் குழந்தை இல்லாமல் இருந்தாங்க. நம்பிக்கை விட்டு போச்சு. ஆனாலும் அவர் தேவனுடைய ஊழியத்தை, தேவனிட்ட சகல கற்பனைகளை கட்டளைகளும் ஒழுங்காய் கை கொண்டார். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஆல்டரில் உள்ளே அவர் பலி செலுத்தி கொண்டு தேவனுக்கு ஆசாரி ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு தேவதூதன் தோன்றி சகரியாவே உனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் இப்படி இருப்பான். இவர் நம்பக்கூடிய வாய்ப்பு ஒன்றும் கிடையாது. ஆனபடினால நம்பலாம். கர்த்தரிடம் இந்த வார்த்தையை கொண்டு வந்து உனக்கு அறிவிக்கிறேன். ஆனபடினால் இதை நீ நம்பாதபடினால் அது வரைக்கும் ஊமையாக இருப்பேன் சொல்லிட்டார். அப்படி ஊமையாக இருந்தார். இப்போ யோவான் ஸ்நானன் பிறந்தார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவர்களை கேளுங்கள், பிந்தி கிடைக்கிறது பெரிய பாத்திரமாக இருக்கும். அல்லேலூயா. ஆமென். பெரிய இயேசுவுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கக்கூடிய அளவுக்குள்ள ஒரு பாத்திரம் பிறந்தது. அப்போ இப்போ அவருக்கு பேர் வைக்கணும். எலிசபெத்திட்ட கேட்டாங்க, அந்த அம்மா யோவான் ஸ்நானன் அப்படி நம்ம குடும்பத்தில் கிடையாது, அவரை கூப்பிடுங்க. அவருக்கு பேச வராது. அவருக்கு ஒரு எழுதுகோலை கொடுத்து அதில் எழுதி வாங்கி எழுதிக்கிட்டு இருக்கும்போது வாய் திறந்துட்டு. இல்லையா? வாய் திறந்த உடனே அந்த பிறந்திருக்கிற யோவான் ஸ்நானனை குறித்து அவர் என்ன சொன்னார்? தீர்க்க தரிசனம் சொன்னார். என்ன சொன்னார்? அது ரொம்ப நாம் கவனிக்க வேண்டிய காரியம். நீயோ பாலகனே, 1 லூக்கா 1:76-77 வாசிக்க. நீயோ பாலகனே, உன்னதமானுடைய தீர்க்கதரிசி எனப்படுவாய். நீ கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணவும் நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவமன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்பாக நடந்து போவாய். என்ன இதில் 2 காரியம் சொல்லி இருக்கிறது. நீயோ பாலகனே, பரப்புகிற மேசியா இயேசுவுக்கு வழியை ஆயத்தப்படும். இப்போ நம்ம ஊரில் பெரிய பட்டணத்தெல்லாம் பார்க்குறோம் பாருங்க, சில பகுதிகளெல்லாம் சாலை ரோடெல்லாம் சுத்தம் பண்ணுவாங்க. நிறைய பேர் சுத்தம் பண்ணுவாங்க. அப்போ ஏதோ மினிஸ்டர் யாரும் வர்றாரு, யாரோ பெரிய ஆள் வர்றாங்க தெரிஞ்சுக்கிட்டு. இப்போ இயேசு வரப்போகிறார்.
ஆமென். இயேசு வரப்போகிறார். அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்தணும். மக்களுடைய இருதயங்களை சுமை பண்ண வேண்டும். அந்த வேலை உனக்குரியது. தீர்க்க தரிசனம் அவர் சொன்னார், இந்த பிள்ளை ஊழியம் அது. ஊழியம் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிற வேலை. அந்த வழி எந்த தங்கு தடை இல்லாமல் ஆண்டவர் அந்த ரட்சிப்பை மக்களுக்கு செலுத்தணும். ஒன்று, தேவனுக்கு மகிமை. இரண்டாவதாக, அவருடைய ஜனங்களுக்கு பாவமன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்துவார். இதுதான் ரொம்ப முக்கியம். பாவமன்னிப்பு கொடுப்பது இயேசு. அவர்தான் அதற்காக பாடுபட்டு ரத்தம் சிந்தினவர். ஆனால் அந்த பாவமன்னிப்பை எப்படி பெறுவது எப்படி சொல்லிக் கொடுக்கணும் இல்லவா? கிடைக்குமா? இப்போ நம்ம தாத்தா அப்பா நம்ம பேருக்கு பேங்கில் பணம் போட்டு மறிச்சிட்டாங்க. போய் கேட்டால் தருவாங்களா? அதுக்கு சில முறைகள்லாம் இருக்கு இல்லையா? பேப்பர் சரி பண்ணி கொடுக்கணும். அவ்வளோ கொடுத்தா தானே அந்த பணத்தை எடுக்க முடியும். இயேசு சுவாமி மனுக்குலத்திற்காக, மனுக்குலத்தின் ரட்சிப்புக்காக அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்தார். ஆனால் அதை எப்படி பெறுவது? அதை நீ அந்த ஊழியத்தை செய்வாய். நம்முடைய ஜனங்களுக்கு பாவமன்னிப்பாகிய ரட்சிப்பை இப்படித்தான் பெறணும்னு தெரியப்படுத்துவாய். எவ்வளவு அழகா தெரியப்படுத்தினார் பார்த்தீங்களா? முதலாவது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபம் என்று சொன்னார். அதில் எல்லாம் சொல்லியிருப்பார். எசேக்கியேல் சொன்ன மாதிரி, அதாவது அது எல்லா பாவங்களும், எல்லா மீறுதல்களும் எல்லாவற்றையும் விட்டு மனம் திரும்புங்கள். அதான் மனம் திரும்புதல், மெய்யான மனம் திரும்புதல். அதுதான் இன்றைக்கு வெளியே ரட்சிப்பு அதைத்தான் சொல்கிறாங்க. சில காரியங்களை விட்டுவிடணும் ரட்சிக்கப்பட்டேங்கிறாங்க. கிடையாது. ரட்சிப்பு பாவ மன்னிப்புக்கு என்று தான் இங்கே மனம் திரும்புதல் முதலாவது. அப்புறம் தான் பாவ மன்னிப்பு. இதை யோவான் ஸ்நானன் தெரியப்படுத்தினார். மனம் திரும்புங்கள். மனம் திரும்பி வந்தவர்களுக்கு அதிலே சொல்லியிருப்பார், பாவ அறிக்கை செய்யணும். அறை விட்டு பூட்டி கொண்டல்ல, அவனிடத்தில் போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு அவனால் இதைத்தான் சரியா காட்டினார். ரட்சிப்பு எப்படி பெறணும்? எங்கேயே கதவு பூட்டிட்டு சொன்னேன் மறுநாள் அதை செய்தான் அப்படிங்கிறது இல்லை. இது இப்படி செய்கிறதுனால் விடுதலை, ஆலோசனை எல்லாம் அதில் கிடைக்கும். எனவே நீங்கள் இந்த பாவம் செய்யாமல் இருப்பதற்கு இப்படி நடந்துக்கிடுங்க, ஜெபம் பண்ணுங்க என்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய தேவ மனிதன் வேணும். ரட்சிக்கிறது கர்த்தர், ஆனால் அந்த ரட்சிப்பை வழியை காட்டுவது தேவ மனிதர். தேவ மனிதன் இல்லாமல் இயேசுவே என்று சொன்னால் ஆண்டவர் வருத்தப்படுகிறாரா? ஆமாம். இந்த ஜனங்கள் என்னை நோக்கி கர்த்தாவே என்று சொல்லுகிறாங்க. நான் சொல்லுகிறபடி செய்ய மாட்டேங்கிறாங்களே. இப்படி செய்யுங்கன்னு நான் சொல்லியிருக்கிறேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறேன். ஆனபடியினால் அருமையானவர்களே, இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் மனிதனுக்காக விடுதலை பெற்ற அந்த ஆதி மனிதனை போல அந்த சாயலை நிறைவான வளர்ச்சி அடைந்தவர்களுக்கு வைத்திருக்கிறார். அது ஜெயம் பெற்றவர்களுக்கு, வாழ்க்கையில் விழுந்து எழும்புகிறவர்களுக்கு அல்ல, அப்படிப்பட்டவர்களுக்கு அல்ல. யார் இந்த உலகத்தில் வாழும்போது இந்த உலகத்தில் தன்னை கரைப்படுத்த, தன்னை தேவனை விட்டு பிரிக்க முற்படுகிறதோ அவைகளெல்லாம் ஜெயிக்கணும். ஜெயித்தவர்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற எல்லா நன்மைகளும் கிடைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அதே அருமையானவர்களே, பெற்றிருக்கிறோம். சபை பிள்ளைகள் பெற்றிருக்கிறீர்கள், இன்னும் மேலே போகணும். இப்போ நான் பிறந்த குழந்தையை போல, கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகளை போல அல்ல, கிறிஸ்துவனுடைய அந்த நிறைவான வளர்ச்சி, அது அவர்களுக்கு தான் இந்த வாக்கு தத்துவம். அவர்களுக்கு தான் இந்த வாக்கு தத்துவம், அவர்களுக்கு தான் நிறைவேறும். அவர்களைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார். யார் ஜெயம் பெற்று வருவார்கள்? ஓடுகிறார்கள் ஓட்டப்பந்தயத்தில் எல்லாரும். ஒருவனே பந்தயத்தை அந்த கிரீடத்தை பெறுகிறான். அதே மாதிரி இந்த ஓட்டத்தில், ஆவிக்குரிய ஓட்டத்தில்
நாம் வருகின்ற தேவனை விட்டு பிரிக்க வருகின்ற எவைகளாயிருந்தாலும் சரி அவைகளை ஜெயிக்கணும். ஜெயம் பெற்றவர்கள் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று இந்த வார்த்தை உங்கள் மனதில் கிடக்கட்டும். அப்படினால ஆதி மனிதன் பெற்ற ஆதி மனிதனுக்காக ஆண்டவர் உண்டாக்கி வைத்திருக்கிறதெல்லாம் நானும் பெறணும். இந்த வாங்கி உண்டான அதுக்கு தான் இங்கே இந்த தேவாலயம். அதற்கு தான் கேட்ட நமக்கு இவ்வளவு ஒரு மகத்துவமான ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி தந்திருக்கிறார். இதை நாம் கவனமாய் காத்து. சரியா? ஆமாம். மற்றபடி எவ்வளவுதான் பைபிளை பல தடவை படித்தவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது அவர்கள் எவ்வளவு நாலேஜ் உடையவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் தேவ மனிதர்களாய் தேவனிடத்தில் கற்றவர்களாய் இந்த அனுபவத்தை பெறாதவர்களாக இருந்தால் அவர்கள் யாரையுமே அந்த அனுபவத்துக்குள் நடத்த முடியாது. எதையும் தெரிந்து கொள்ளுங்கள். அவர் அறிவுடையவர், நல்ல பைபிள் தெரியும், பல தடவை படித்தறிந்தவர். ஆனால் அதனால் அவர் எல்லாவற்றையும் அறிந்து கேட்டுறாரு சொல்ல முடியாது, நானும் சொல்ல முடியாது. தேவ மனிதனாக அப்படிப்பட்ட காரியங்களில் எதிர்நீச்சல் போட்டு அவைகளை மேற்கொண்டு கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற தகுதியாகிற பாருங்க. அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் திருச்சபையில் போதகர்களாக, 5 வகை ஊழியர்களாக, அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, மேய்ப்பர், போதகர், சுவிசேஷகர் இருக்காங்க. அங்கேதான் இயேசு கொண்டு விடுகிறார். ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் சபையில் அங்கொண்டு ஒப்படைக்கிறார் ஆண்டவர். அங்கே கொடுக்கப்படுகிற ஆலோசனையை கேட்டு நாம் அந்த ஜெயத்தை பெறணும். ஆலோசனைக்காரர்கள் அநேகர் இருந்தால் சுகம் உண்டாகும், ஜெயம் கிடைக்கும். ஜெயம் கிடைக்கும். இல்லாத இடத்துல, ஆலோசனை கேட்க மனமற்ற இடத்துல, ஆலோசனைக்கு செவி கொடுக்க விரும்பாதவர்களுடைய வாழ்க்கையில் ஜெயம் கிடைக்காது. ஒரு சின்ன காரியத்தில் கூட எழுந்திருக்க முடியாது, விட்டுவிட முடியாது. எவ்வளோ ஜெயம் பெறணும் அல்லவா? தேவனுக்கு மகிமை. அதைத்தான் இன்று கர்த்தருடைய வார்த்தை நம்மை பார்த்து சொல்லுகின்றது. ஒரே ஒரு சம்பவத்தை பார்ப்பேன், நான் ரொம்ப பேச போறதில்லை. ஒரு சம்பவத்தை நான் பார்ப்போம். என்னவென்றால், அதாவது காந்தாகே என்பவளுக்கு மந்திரி இருந்த ஒருவர், அவரும் ஒரு பெரிய தலைவர். அவருடைய பொக்கிஷங்களுக்கெல்லாம் இவர் தலைவர், பெரியார். அவர் எங்கே எருசலேமுக்கு கடவுளை தொழுதுட்டு எருசலேமுக்கு போயிட்டு ரதத்தில் வர்றார். ரதத்தில் வந்து கொண்டிருக்கும் போது அவர் என்ன படிக்கிறார்? பைபிள் படிக்கிறார். இந்த வசனத்தை நீங்கள் கேட்டு இந்த வார்த்தை கேட்கும்போது கொஞ்சம் யோசித்து பாருங்கள். வெளியே போகிற பயணம் பண்ணும்போது வேற ஆளாக மாறுறோமா? அப்படியெல்லாம் இருக்குல்லவா? அங்கே ராத்திரி போட்டுவிட்டோம், நைட் ட்ராவல் பண்ணுவோம், அங்கே மோசமான காட்சிகள் படங்களை போட்டு விட்டு கொஞ்சம் கொஞ்சம் புனிதமாக பேர்ப்பாங்க, கிளறுங்க முழுப்பாவே இறங்கிடுவாங்க. சரியா? உங்களுக்கு விளங்குன்னு நினைக்கிறேன். விளங்குது. அல்லேலூயா. ஆனபடினால் அருமையானவர்களே, இந்த மந்திரி, இந்த இவ்வளோ பெரிய மனிதன், தலைவன், என்ன பாஸ்டர் வர்றாரு, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை படிச்சுக்கிட்டு வர்றார். அல்லேலூயா. 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 தூரத்தில் பிலிப்பு சுசேஷகனாகிய பிலிப் அங்கே இருக்கும்போது ஆவியான ஒரு தேவ தூதன் சொன்னார், ஓடி போய் இந்த ரதத்தோடு சேர்ந்துக்க, ரதத்தோடு போய் சேர்ந்துக்க. ரதத்தோடு சேர்ந்து, அவர் பெரிய ஆவிக்குரிய மனுஷன் தானே, எல்லார்ட்டையும் சொல்ல முடியுமா? சொல்கிறாரா? அவர் ஆவிக்குரிய மனிதன், அவர் திடீர்னு ஆவியானோட தூக்கிட்டு போயிடுவார். அப்படி ஆளாக்கும் அந்த பிலிப்பு தேவனுக்கு மகிமை. அப்போ ஆண்டவர் சொன்னார், போய் ரதத்தோடு சேர்ந்துக்க. எப்படி பேர் ஓடி போனார்னு இருக்கு, பறந்து போனாரோ எப்படியோ. என்ன இப்போ ஓடுற வாகனத்தை விட அந்த ரதம் அவ்வளோ ஸ்பீடாக போகுமா அப்படி சொல்கிறாங்க. ஆமாம், அப்படிப்பட்ட ஒரு வாகனத்தில் அவர் போய் ஏறிக்கிட்டார். ஏறின உடனே பார்க்குறாரு, நீங்கள் படிக்கிறது உங்களுக்கு ஏதாவது புரியுதா? அப்போ அவர் இவர் என்னுடைய பக்கத்தில் உட்காருங்க. ஏன்னா அவர் ஆலோசனை கேட்கிறவர், அவர் தெய்வீகத்தை அடைய வேண்டும் என்று பைபிளை படிக்கிறவர், ஒரு தேவ மனிதன். தனக்கு இருக்கிற கௌரவம், தனக்கு இருக்கிற அந்தஸ்து, அதிகாரம்
இவைகளை ஒன்றும் இல்லை. அவருடைய நினைப்பெல்லாம் அதுவே. ஹல்லேலூயா. தேவன் மனிதனுக்காக அன்று உண்டாக்கி வைத்தவர்கள் அப்படியே இருக்கிறது. அவைகளை ஜெயம் பெற்றவர்களுக்கு தர வேண்டும் என்று காத்திருக்கிறார் நமது பரமதகப்பன். ஹல்லேலூயா. எது காத்திருக்கிறார்? ஜெயம் பெற்று யார் வரப்போகிறார்கள், யார் முந்துகிறார்கள், ஜெயம் பெற வேண்டும் என்று யார் விரும்புகிறார்கள், பிரயாசப்படுகிறார்கள், தவறென்று தெரிந்ததை விடுவதற்கு முயற்சி பண்ணுகிறார்கள், எல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று நாங்கள் பாஸ்டர்கிட்ட கேட்டாங்க, எப்படி அப்போ திறப்புழா மாதிரி வச்சுருக்கேன். வேண்டாம், நீங்கள் பல தடவை ஆராதித்த இடம் இது, ஆனால் இப்படி நல்ல ஒரு சோதர கூட்டம் மாதிரி நடத்தும். அதனால தான் அந்த வார்த்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆலய பிரதிஷ்டைக்குரிய வார்த்தை நான் சொல்லலை. ஆனபடினால் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பக்கத்தில் உட்கார்ந்தார். அப்போ அவர் கேட்குறார், அந்த மந்திரி இவர்கிட்ட, பிலிப் தேவ மனுஷங்கிட்ட கேட்குறாரு, இந்த அதில் சொல்லியிருக்குது, அதாவது அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார் என்றெல்லாம் எழுதியிருக்காது, அவரை பற்றி தான் சொல்கிறாரோ வேற யாரை பற்றின்னு சொல்கிறாரோ? பைபிள் விளங்கலி. அவர் ரதத்திலேயும் பைபிள் படிக்கிற மனிதன். அப்படி என்றால் வீட்டில் அவர் கிடைக்கிற நேரங்களிலெல்லாம் பைபிள் தான் படிப்பார். அப்படி தான் விளங்குது. தேவனுக்கு மகிமை. அப்படி படித்திருந்தோம், அவருக்கு வேத ரகசியம் வெளிப்படவில்லை. வேதத்தின் ஆழங்கள் தெரியவில்லை. தேவனுக்கு ஸ்தோத்திரம். சொல்லிக் கொடுத்தார். அவர் தான் நம்ம மீட்க வந்த தேவன் இயேசு. அதை பெறுவதற்கு என்ன செய்யணும்? ஞானஸ்நானம் வரையும் சொல்லிக் கொடுத்துட்டார். இப்போ அவருக்கு அந்த ஆசை வந்துட்டு, நானும் ஞானஸ்நானம் பெறணும், இந்த தேவ மனுஷனை விட்டுறக்கூடாது என்று ரதம் ஓடிக்கிட்டே இருக்கு. இவருடைய பார்வையெல்லாம் அந்த பக்கம் இந்த பக்கம், எங்கேயா தண்ணி கிடக்கா பார்க்கிறார். பார்த்துட்டு வரலத்தில் தண்ணீரை கண்டுக்கிட்டார். கண்டு சொல்லுகிறார், தண்ணீர் இருக்கிறது, நான் ஞானஸ்நானம் பெறுவதற்கு தடை என்ன தடை? தண்ணி இருக்கு. அவர் சொல்றார், நீ முழுகிறதோடு விசுவாசித்தால் தடை இல்லை. அன்பானவர்களே, தேவன் பெற்றவர்களுக்கு தேவன் வைத்திருக்கிறவர்களை பெற வேண்டும் என்று யாருக்கு முழு விசுவாசம், யாருக்கு முழு எதிர்பார்ப்பு, அல்லது சிலருக்கு வசனமா இருக்குதா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதை பெற அவர் அவ்வளவு பெரிய மனிதன். ஒரு ஊழியக்காரன் சாதாரணமாக தான் இருந்திருப்பார். ஊழியக்காரன் அவ்வளோ பெரியதாக இருந்திருக்க மாட்டாங்க. வெளி தோற்றத்தில் தேவனோட புல்லஸாக இருந்த ஒரு மனிதன். அப்படி அப்போ அவர் சொன்னார், நீர் முழுதோட விசுவாசத்திட்டா தடையில்லை, ஒரு தடையும் இல்லை. இப்போ ரெடி. ரதத்தை நிறுத்த சொல்லி உடனே அவருக்கு ஞானஸ்நானம். வேதம் எப்போ விளங்கினது? ஆலோசனைக்காரர்களால் தான் அந்த நிலை அடைய முடியும். அதுக்கு தான் கர்த்தர் கொண்டு சபையில் கொண்டு சேர்த்தார். ரட்சப்பு கூட நடத்துங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு தான் சபை. மற்றவங்களை மாதிரி ஆட்டம் போட்டுக்கிட்டு வேற மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தால் நம்ம ஆலயம் இடம் கொள்ளாது, அப்படி நிறைஞ்சிடும். அப்படிலாம் உண்டு. ஆனால் நாம் இது மக்கள் ஆண்டவர் வைத்திருக்கிற, மனிதனுக்கு வைத்திருக்கிற எல்லாவற்றையும் சுதந்திரிக்க மனிதனை ஆயத்தமாக்குற ஒரு இடம் இது. ஞானஸ்நானம். அப்போ இந்த மந்திரி கேட்டார், மந்திரி பிலிப்பிடத்தில், அவர் பிலிப்பினிடத்தில் கேட்டார், இது உங்களுக்கு விளங்குதா, இதை படிக்கிற இதில் ஏதாவது புரியுதா உமக்கு அப்படின்னு கேட்டாங்க. அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, வாசங்க பாபு வந்த ஒரு வசனம் கூட, தேவனுக்கு மகிமை. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 25 27 வரைக்கும் வாசிப்போம். இவ்விதமாய் அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை சாட்சியை அறிவித்து சென்ற பின்பு சமாருடைய அநேக கிராமங்களில் சுவிசேஷ இது பிலிப்பு ஊழியம். அவர் சுவிசேஷகன்.
அங்கே அநேக கிராமங்கள் பட்டணங்களில் சென்று சுவிசேஷத்தை நிற்கும் போது கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு உண்டாயிற்று. வாசங்க. பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்திர மார்க்கமாக போ என்றார். கர்த்தருடைய தூதன் இப்பொழுது அந்த பிலிப்பினிடத்தில் சொல்லுகிறார் என்றார். அதான் போகுது அல்லவா, காசா மார்க்கம் அந்த வனாந்திரத்தில் ஓடி போய் சேர்ந்துங்க, ஓடி அவங்க போய் சேருன்னு சொல்றார். வாசங்க. அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியுடைய ராஜஸ்திரியாகிய கந்தாகே என்பது மந்திரியும் அவருடைய பொக்கிஷம் எல்லாவற்றுக்கும் தலைவருமாயிருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்தில் உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசன ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். ஆவியானவர், நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசன ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிறவர்களின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி, ஒருவன் சொல்லி தராவிட்டால் எனக்கு எப்படி தெரியும்? நான் படித்து வேதத்தை அறிய முடியாது. அதற்குரியவர்கள் சொல்லி தரணும். தனியாக நான் கடவுளிடத்தில் சொல்லிட்டு கேட்டுட்டு பரலோகம் போங்கிறதுக்கு வேதத்தில் ஆதாரம் கிடையாது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அதற்கு ஆலோசகர்கள், அதற்கு புனிதமான ஒரு கரைதரையற்ற மாசற்ற பிழை இல்லாத ஒரு சபை எல்லாம் வேணும். அதுக்குள்ளே கரைபிடித்துகிற அப்படி இப்படி கிடக்கும். அது காலகாலங்களில் திறந்தோ அது கடவுளுடைய சுத்தம், தேவனுக்கு மகிமை. ஆனால் அந்த சபை கரைதரையற்றதாகத்தான் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மகிமை உள்ள சபையாகத்தான் அது இருக்கும். அது உலகிற்கு வழிபடும் சீக்கிரம். ஆண்டவராகிய தேவன் கூட, மகனே உனக்கு மன்னிச்சிட்டன் இல்லாம என்ன செய்தாரு, அங்கே அவர் நியமித்த அவருடைய ஸ்தானாபதிகளை கொண்டு ஒப்படைத்தார். எகிப்தில் பஞ்சம் உண்டாயிற்று, கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. 7 வருஷம். தேவனுக்கு மகிமை. ராஜா ஒரு சொப்பனம் என்றார். அதுக்கு யோசேப்பு தான் விளக்கம் சொன்னார். ஆனால் அப்படின்னாலே யோசேப்பு இடத்துல அதை ஒப்படைச்சிட்டார். 7 வருஷம் பஞ்சம், 7 வருஷம் செழிப்பான காலத்தில் எல்லாம் சேர்த்து வச்சு பஞ்சம் ஆரம்பிச்சிட்டோம். பஞ்சம் ராஜா சொல்லிவிட்டார், நான் என்னுடைய ஸ்தானத்தில் மட்டும் இருப்பேன், மற்றெல்லாம் நீ ஜனங்களெல்லாம் ஒன்னிடத்தில் அனுப்புவேன், நீ அவர்களுக்கு அளந்து கொடுக்கணும், பசியை ஆற்றணும் என்று சொல்லியிருந்தான். அப்படியே நடந்தது. சிலர் போய் ராஜாவை முக்கியப்படுத்துகிற மாதிரி, ஐயா நாங்கள் உங்ககிட்ட தான் இல்லை, யோசேப்பிட்ட கொடுத்துருக்குறேன், அங்கே போய்ட்டு அவன் என்ன சொல்லுகிறான்னு கேட்டு அவர் கடவுளுடைய வார்த்தையை கடவுளை பற்றி சொல்லுவார். கடவுளுடைய மனிதன் இவர் ராஜா என்ன சொல்கிறார், அவன் சொல்கிறபடி கேட்டு நீங்கள் செய்ய வாங்கிடுங்க, அங்கே போய் வாங்கிடுங்க. அதே மாதிரி பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் என்ன சொல்கிறது என்றால், உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்ன, உங்களை செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான், உங்களுக்கு எதை செய்கிறானோ அது எனக்கு. எப்படி வேதத்தை நாம் நன்றாக ஒன்றிலிருந்து கடைசி வரைக்கும் படிப்போம் என்றால் இதுதான் அடங்கி இருக்கிறது. ஆனபடினால் ஜெயம் பெறுவது எப்படி, எல்லாவற்றையும் சுதந்திரிப்பது எப்படி என்று நமக்கு அறிவிக்க, நமக்கு சொல்லித்தர, நம்மை அதுக்கு தகுதிப்படுத்த ஆண்டவர் செய்திருக்கிற மகாபெரிய கிருபைக்காக. உங்களுக்கு தெரியாது, நான் இப்போ ரொம்ப கீழே முழங்கால் ரொம்ப போடுவதுக்கு அல்ல, நான் மற்றபடி தான் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் நான் விழுந்து கிடந்து ஆண்டவர் நன்றி சொல்கிறேன். இப்படி ஒரு சபையை கண்டுகொள்ள செய்தீர். இந்த எத்தனையோ நாள் எத்தனையோ காரியங்களை விடுதலை பெற வேண்டும் என்று நினைத்தேன், அதெல்லாம் இந்த வழியாகத்தானே போயிட்டு, இந்த ஆலோசனை கேட்டதன்படி நடந்தபடினால் தான் இப்படி ஆயிற்று. நம்முடைய தகப்பனே ஆண்டவரே என்றால் உடனே மகனே என்று சொல்லும் சத்தத்தை கேட்க இதுதானே நமக்கு வழிவகுத்தது என்று எண்ணி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆனபடினால் தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்கள், எல்லாவற்றையும் சுதந்திரிக்கணுமா, நீங்கள் ஜெயம் பெறுங்க. ஜெயம் பெறணுமா, ஜெயம் பெற்ற கூட்டத்தோடு சேருங்க. அங்கே உங்களுக்கு ஞான அதிகாரிகள் இருக்கிறார்கள்.
இந்த ஸ்தலமும் அதற்காகத்தான் உருவாகி இருக்கிறது. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. விடுதலை பெற முடியாத காரியங்களை எப்படி விடுதலை பெறணுங்கிற ஆலோசனை அங்கே கிடைக்கும். அல்லேலூயா. வேதத்தில் எழுதியிருக்கிற புதைபொருள்கள் மறைபொருள்கள் வெளிப்படும் இடம் சபைதான். Hallelujah. அல்லேலூயா. அங்கே அந்த ஆலோசனை கேட்டு நடந்தால் நாமும் கருதல் இல்லாமல் விளையற்ற மாசற்ற மகிமை உள்ள திருச்சபையாக நாம் அந்த பாடியோடு ஆண்டவர் வரும்போது எடுத்துக்கொள்ளப்படும். இயேசு வரப்போகிறார். இயேசு வரப்போகிறார். இயேசு வரப்போகிறார். ஆமென். அவர் மத்தியாகாயத்தில் வரப்போகிறார். அறிகுறிகள் எல்லாம் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நாம் ரெடியா இருந்தால் போயிடுவோம். அப்படினால் இந்த நாளில் சுருக்கமாய் உங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனை இதுதான். ஆதி மனிதனுக்காக தயார் பண்ண எல்லாம் இருக்குது. ஜெயம் பெற்று போகிற அவர்களுக்கு தருவதற்கு காத்திருக்கிறார். நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள ஆயத்தப்படுவோம். அப்படியே நாம் ஆகிவிட்டோம் என்றால் நமக்கு தேவன் வைத்திருக்கிற நன்மைகள் ஆசீர்வாதங்கள் கொஞ்சமல்ல. இந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிப்பீங்களா? வாசிங்க. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 21வது வாக்கியம். நான் ஜெயங்கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல. ஜெயம் பெற்றவர்களுக்கு என்ன இருக்கு? சிங்காசனம். பிதாவினிடத்தில் சிங்காசனம் இருக்குது. நான் இந்த உலகத்தில் அவர் மனிதனாகவும் தேவனாகவும் பூமியில் வாழ்ந்தார். அவர் நான் ஜெயம் பெற்று பிதாவினுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். இயேசுவாமி சொல்லுகிறார். அல்லேலூயா. நான் அந்த நிலை அடைந்து அங்கே இருக்கிறேன். அதே மாதிரி யார் ஜெயம் பெறுகிறீர்களோ அவர்களெல்லாம் என்னோடு கூட அங்கே அமரும்படி பிதாவினிடத்தில் நான் வேண்டுதல் செய்வேன், உங்களுக்காக விண்ணப்பிப்பேன். ஏசு சொல்லியிருக்கின்றார். மனதில் வைத்து புதிய சில பிள்ளைகளே பாக்கிவான்கள் பற்றி கொள்ளுங்கள். நான் பிறந்திருக்கிறோம், கொஞ்சம் வளர்ந்திருக்கிறோம். கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு ஒப்ப அந்த பூரண வளர்ச்சி என எதிர்நோக்கி அனுதினமும் பழைய மனிதனை சாகடித்து பழைய கிரியைகளை விரட்டி தள்ளி நாம் புதிய மனிதர்களாக காட்சி அளிப்போம். அப்படியே நாம் நடந்து விடுவோம் என்று சொன்னால் நம்மை விட பாக்கிவான்கள் யாருமே இல்லை. காலையில் என்னை பார்க்க ஒருவர் வந்தார். அவர் நீண்ட நாள் பார்க்க முடியவில்லை. நல்ல ஒரு விசுவாசி. அதனால ஒரு தொழில் நிமித்தம் அப்படி இருந்தார். வந்தார். அவருக்கு நான் சொன்னேன், நீங்கள் சம்பாதித்து கை நிறைய வாங்குகிறீர்கள். அந்த ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கின்றார். நிறைய சம்பாதிக்க ஞானம் தந்திருக்கிறார். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதில் ஒன்றும் கிடையாது. குடும்பம் ரட்சிக்கப்படவில்லையே. என்ன பிரயோஜனம்? பிள்ளைகளை தெய்வீகத்தில் வளர்க்கலையே. உங்கள் கண்ணு முன்னாலே போனில் எங்கேயோ பேசிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறீங்க. எங்கேயோ பேசுது. இன்றைக்கி அப்படிலாம் இருக்குது. சாயங்காலம் வெளியே கிளம்புனா போஸ்ட் பக்கத்தில் சுவர் பக்கத்தில் ஒரே காலேஜ் ஸ்கூல் பிடிச்சிட்டு வந்துட்டு அங்கே சுவர் பக்கத்தில் ஒரே பேச்சு தான். எங்கே பாதாளத்துக்கு போகிற ஆலோசனைங்கிறது வருது. தேவனுக்கு மகிமை என்று சொன்னேன். கோடி சம்பாதித்தாலும் உலகம் முழுதும் ஆதாயம் பண்ணினாலும் ஆத்ம நஷ்டம் என்ன பிரயோஜனம்? ஒன்றும் கிடையாது. அப்படினால் பிள்ளைகள் ரட்சிக்கப்படவில்லையே, மனைவி ரட்சிக்கப்படவில்லையே, என்ன பிரயோஜனம்? சபாத்தியமணி யாருக்கு? நீங்கள் கண்ணம் ஒன்று அப்படிப்பட்ட சந்ததிகள் கொண்டு போகிறதுக்கா? யாரு?
ரொம்ப மனஸ்தாபப்பட்டார். நான் என்ன செய்ய அதன்படி எதுக்குது நாம் கொடுக்கறதெல்லாம் வாங்கிக்கிடுது, நம்மளே எதுக்கு சொல்லுங்க, கூட்டிகிட்டு வாங்க, எச்சரிப்பை கொடுக்கணும். அப்படி அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நான் மட்டுமல்ல நமக்கு தந்திருக்கிறவைகளையும் பக்தன் மோசனுடைய வரலாறு நீங்கள் எல்லாரும் படிச்சிருப்பீங்களா? இல்லையா? படிச்சிருப்பீங்களா? ஆமாம். மோசைக்கு 10 பிள்ளைகள், எல்லாம் வாலிப பிள்ளைகள், ஒன்றும் திருமணம் ஆகாத பிள்ளை. அந்த தாப்பம் எப்படி வச்சுருந்தார் பாருங்க, எப்படி வச்சுருந்தார். இந்த பிள்ளைகளெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒரு அண்ணன் வீட்டில் விருந்து எல்லாம் ஒரு விஷயம் விருந்து கொண்டாடுவாங்க. யோபு ஆமாம். சில வேளையில் நமக்கு அப்படி டைம் ஆக கொஞ்சம் வார்த்தைகள் மாற்றிடும். சரி, பரவாயில்ல. யோபு அப்படி இல்லை. அவர் வந்த உடனே என்ன பண்ணுவாராம்? பிள்ளைகளை லக்கமாக அவர்களுக்கு பலி செலுத்துவார். பாவம் செய்ததா அவருக்கு தெரியவும் செய்யாது. அப்படி எதுவும் என்னுடைய பிள்ளைகள் கடவுளுடைய இதயத்துக்கு பிரியமில்லாமல் தமாசு பேசி ஏதாவது செய்திருப்பாங்களோ, அப்படிப்பட்ட பரிசுத்தம் வருங்க. நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்கள் சம்பாதிக்கிற சொத்து இது ஒன்றுதான். தேவனுடைய கரையில்லாத கரைதரையற்ற சபைக்குள்ளே நாம் மெம்பராக இருக்கிறோம். நாம் நம்முடைய பிள்ளைகளை அப்படி விட்டால் இந்த புனித சபைக்கு குற்றம் சுமரும். ஆனபடினால ஜாக்கிரதையாக இருங்கள். கர்த்தருடைய நாள் நெருங்கிட்டு வேகமாக நீங்கள் இந்த ஜெய ஜீவம் பண்ண பிரயாசப்படுங்கள். கர்த்தர் உங்களுக்காக எனக்காக ஆதாமுக்கு வைத்திருந்த அவனுடைய குடும்பத்துக்கு வைத்திருந்த நன்மைகள்லாம் வைத்து காத்திருக்கிறார். பெற்றுக்கொள்ள ஆயத்தப்படுவோம். கர்த்தர் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் துதிப்போம். எல்லாரும் துதிங்க. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரோ தேவா, இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரோ தேவா, இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரோ தேவா, பொழிந்திடு வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடு வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் ஆவியை ஊற்றுவது ஆவியை ஊற்றுவது பர்வாலிபர் யாவரோ தரிசனம் பர்வாலிபர் யாவரோ அல்லேலூயா கத்திரி வல்லமை பார் 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 பார்
வல்லமை 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 அக்கினி அக்கினி நீ பாரு 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 எரிகான முழக்கத்தோடு ஆமென் எரிகான முழக்கத்தோடு வல்லமையாக இறங்கி ஆமென் வல்லமையாக இறங்கி ஒளிந்திடும் வல்லமை 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 ஒளிந்திடும் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை ஒளிந்திடும் உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை ஒளிந்திடும் ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை ஒளிந்திடும் Jesus Christ ஒளிந்திடும் ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை ஒளிந்திடும் அக்கினியின் வல்லமை ஒளிந்திடும் விமானமாய் சேரபாபா அக்கினியின் வல்லமை ஒளிந்திடும் ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை ஒளிந்திடும் ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை Jesus, glory, praise the Lord. Praise the Lord Jesus. Hallelujah. Abraham to our Lord. என்னுடைய பிள்ளைகளே, என்னுடைய சன்னிதானத்தில் வந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய குறைபாடுகளை உங்களுடைய எண்ணி தனித்திருந்து நீங்கள் போராடாமல் என்னுடைய சன்னிதானத்தில் வந்து தெரியப்படுத்துங்க. இந்த ஸ்தலத்தை நான் உருவாக்கி மக்களை கொண்டு வருவேன். என்னை அறியாத என்னை இதுவரைக்கும் அறியாதவர்கள் கொண்டு வருவேன். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இந்த இடத்தை உருவாக்கிய நோக்கத்தை சோர்ந்து போகாமல் எனக்கு தெரியப்படுத்துங்க. நான் சாரவற்றின் செய்ய வல்லவன் வாழ்க்கையில அனுபவத்தில் ஆவிக்குரிய அனுபவம் பின்தங்கி இருக்காதீர்கள். நான் நிறைவுடைய தேவன், எல்லாவற்றையும் செய்ய போதுமானவர். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, நன்மையானவரை செய்யலாம், கலங்க வேண்டாம். சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் பிதாவே, சோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. பிதாவே, நல்ல வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சிறப்பு ஆராதனை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை எங்களுக்கு சிறப்பாய் கொடுத்தீர். ஹalleluya. இந்த நாளில் அப்போஸ்தலர் மூலமாய் கர்த்தர் அனுப்பி கொடுத்த நல் வார்த்தைகளுக்காக நன்றி. ஏராளமான சபை என்று உலகத்தில் இருக்கிறது. பின்பு ஏன் சபை? எதற்காக சபை? ஆதி மனிதன் இழந்து போனவற்றை மீண்டும் பெற்றுக் கொள்ளும்படியாக சபை உருவாக்கப்பட்டது. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்கிறான். அந்த ஜெயத்தை பெற்றுக் கொள்வதற்கு சபை அவசியம். ரட்சிக்கப்படுகிறவர்களை ரட்சிக்கப்பட வேண்டும் என்று யார் யாரை கர்த்தர் முன்குறித்து வைத்திருக்கிறார் அவர்களை கொண்டு வந்து சபையிலே சேர்க்கிறார். அங்கே பாவ மன்னிப்பு கர்த்தர் உபதேசம் அறிவிக்கப்படுகிறது. மனம் திரும்புதலுக்கான வார்த்தைகள் அறிவிக்கப்படுகிறது. ஏனென்று சொன்னால் அங்க ஞான
அதிகாரிகள் இருக்கிறார்கள். 5 வகையான அதிகாரிகள் உண்டு. அவர்கள் மூலமாக சரியாய் போதிக்கப்படுகிறது. கர்த்தாவே ஜெயம் கொள்கிறவர்களாக இங்கே இருக்கிற ஜனங்களை கர்த்தர் மாற்றும்படியாக நம்முடைய சமூகத்தில் ஜனங்களை அழைத்து கொண்டு வருகிறேன். அதற்காக நன்றி. கரைதிரையற்ற ஒரு சபையாக திருச்சபையை தமக்கு முன் நிறுத்தும்படியாக கர்த்தராகிய இயேசுவை பிதாவாகிய தேவன் உலகத்திற்கு அனுப்பினார். அது நிறைவேறுவதற்காக திருச்சபை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறேன். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவை நாங்கள் ஆலோசனைக்கு காத்திருக்க வேண்டும். ஆலோசனைக்கு கர்த்தாவை வாஞ்சையுள்ளவர்கள். அப்பொழுது ஆலோசனை உண்டாகும். ஆலோசனை கிடைக்கும் பொழுது சுகம் உண்டாகும், ஜெயம் உண்டாகும், வீழ்ச்சிகள் மாறும். கர்த்தர் என்பதை குறித்து எங்களுக்கு போதித்தீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். பெரிய ஒரு மந்திரியாக இருந்த போதிலும் அவர் தேவனுடைய மனுஷனுடைய ஆலோசனைக்காய் காத்திருந்தார். வேதத்தை வாசித்த போதிலும் ஞான அதிகாரியை தேடிக்கொண்டிருந்திருக்கிறார். அந்த பிலிப் என்கிறதான கர்த்தருடைய மனிதன் போன போது ஒருவன் எனக்கு இதை சொல்லித் தராவிட்டால் எனக்கு எப்படி தெரியும்? அதனுடைய அர்த்தத்தை சொல்லிக் கொடுத்த போது அவர் ஜெயம் கொண்டார். என்று வாசிக்கிறோமே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் வலது பார்சத்தில் சிங்காசனத்தில் ஜெயம் கொள்கிறவர்களை நான் அவர்களோடு கூட இருக்கவும் என்னோடு கூட சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லி இருக்கிறபடினால் கர்த்தர்களை ஜெயம் கொள்ளுகிற ஒரு கூட்டத்தில் சேர்த்திருக்கிறேன். எங்கள் ஆண்டவர் ஜெய கிறிஸ்து. ஹல்லேலூயா. கிறிஸ்து இந்த சபைக்கு தலையாயிருக்கிறார். அதற்காக நன்றி. நம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துவோம். தலைமையை கர்த்தர் தொடர்ந்து பலப்படுத்தும். அந்த மக்கள் எல்லார் மேலும் நம்முடைய கிருபை தங்கி இருக்கட்டும். காத்துக்கொள்ளும். பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன் என்ற பல்லவி பாடு. எல்லாரும் எழுந்திருந்து கரங்களை தட்டி பாடுவோம். அப்பொழுது காணிக்கை ஏறெடுக்கப்படும். நான் எப்படி நன்றி சொல்வேன்? நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி சொல்வே. நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. தாழ்மையில் இருந்து தயவாய் நினைத்தேன் தேவனே
இந்த ஆராதனையில் தேவாவியானவர் அசைவாடி நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்தபடியினால அந்த ஆசீர்வாதம் தேவனுடைய சன்னிதானத்தில் தங்கியிருந்து வருகிற மக்கள் அதை உணரத்தக்கதாக தேவன் கிருபை செய்ய முடியாக ஆராதனை தேவன் ஆசீர்வாதம் தந்ததுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா 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 வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் படைத்த அன்பு கூறி படைத்த இந்த காணிக்கை கர்த்தர் ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதித்தது போல இந்த காணிக்கையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, ஆமென். காணிக்கையாய் ஜெபம் பண்றோம். ஆசீர்வதியும் காணிக்கை படைத்த மக்களை ஆசீர்வதியும். இந்த காணிக்கையை மகிமைக்காக ஊழியத்துக்காக ஊழியக்காரருடைய போஷிப்புக்காக பயன்படுத்தப்படட்டும். ஆசீர்வதியும் பட நிரம்ப உடைய பிள்ளையுடைய கூடாரங்களில் பொக்கிஷங்கள் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆசீர்வதியும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கிருபையாயிரம் ஏற்றுக்கொள்ள ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, சித்த பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்கள் சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கு உம்முடையவைகளே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கிறோம். ஆமென். Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah.